டான் மாயின்றது வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 20 இயர்ஸா எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நான் ரட்சிக்கப்பட்டு 22 வருஷம் ஆகுது. 22 வருஷமா ஆண்டவர் வந்து அவர் வல்லமையா பயன்படுத்துறார். ஒரு ஒர்ஷிப் லீடரா, ஒரு பியானிஸ்டா, ஒரு வயலினிஸ்டா டான் மைனா வந்து ஆண்டவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய இது வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நான் பார்த்தது வந்து இஸ் எ வெரி சிம்பிள் மேன். ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. த வே ஹி ட்ரெஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆண்டவர் நான் வெம்படியா சொல்றேன், ஒரு 3 தடவை இந்தியாவுக்கு வந்தார். 3 டைம்ஸும் நான் அவருடைய அந்த இதை அட்டன் பண்ணேன். நான் அது கான்சர்ட்னு சொல்றதை விட அது வந்து ஒரு ஒர்ஷிப், ரியல் ஒர்ஷிப். அது பட் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி நம்ம பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் சொன்னார். நம்ம எப்படி நம்ம வந்து கிட்டார் எப்படி ப்ளே பண்ணக்கூடாது, ட்ரம்ஸ் எப்படி ப்ளே பண்ணக்கூடாது, பியானோ எப்படி நம்ம ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்றத சொன்னார். ரொம்ப நாய்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி, ரொம்ப ப்ளே பண்ணக்கூடாது, ஒர்ஷிப் பண்ணும்போது ரொம்ப டூ மச் பிளேயிங் இருக்கக்கூடாது, நிறைய அதில் நோட்ஸ் போட்டு வாசித்துட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சொன்னார். அதை பண்ணியும் காமிச்சார். அவர் வந்து அதை பண்ணி காமிச்சார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டே வந்து அந்த இயரின் மானிட்டர், வெளியே ஸ்பீக்கர் கிடையாது, நம்ம உங்களுடைய இயர்ஃபோன் மாதிரி தான் இருக்கும் இயரின் மானிட்டர்னு. அந்த இயரின் மானிட்டரில் தான் அவருக்கு சவுண்டு கேட்கும். அது வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. ஒரு 4 சாங் ஒர்க் பண்ணலை. அது செகண்ட் டே தான் சொன்னார், ஹம்பிளாக சொன்னார். எஸ்டர்டே தட் மை இயரின் மானிட்டர் வாஸ் நாட் ஒர்க்கிங் த ஃபர்ஸ்ட் 4 சாங்ஸ்ன்ட்டு. சின்ஸ் ஐ எம் எ மியூசிஷியன் ஐ ஃபாலோட் அக்கார்டிங் டு த அதர் மியூசிஷியன்ஸ்ன்றாரு. அதாவது ஒரு அந்த நம்ம நல்லா சொல்லணும்னா, ஒரு பந்தா இல்லாத, பந்தா பண்ணாமல் இருந்தார். இன்னொன்று ஹம்பிளாக சொன்னார், நீங்கள் வந்து அதாவது ஹில் சாங் வந்து எனக்கு பிடிக்காது, ஐ டோன்ட் லைக் ஹில் சாங், பர்சனலி ஐ டோன்ட் லைக். ஆனால் ஹில் சாங்ஸில் எந்த சாங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு இவருக்கு தான் அனுப்புவாங்களாம், டான் மைனுக்கு அனுப்பிச்சு, டான் மைன் வந்து அதை கேட்டு அதை ரிவ்யூ பண்ணி அந்த கரெக்ஷன்ஸ்லாம் சொன்னப்பறம், அந்த கரெக்ஷன்ஸ்லாம் கேரி அவுட் பண்ணப்பறம் தான் ஹில் சாங் பாட்டே ரிலீஸ் ஆகுமா. அப்படி சொல்லி அவர் சொன்னார், ஹம்பிளாக சொன்னார், நீங்கள் அப்படி உங்கள் பாட்டை பற்றி ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு 10 சாங் கொடுக்காதீங்க, எனக்கு ஒரு சாங் கொடுங்க, நான் அந்த ஒரு சாங்கை நான் கேட்டுட்டு நான் போய் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், ஐ கேன் ஹெல்ப் யூ இன் தட் வே அப்படின்னாரு. அப்புறம் இன்னொரு காரியம் சொன்னார், மெயினான என்ன சொன்னாருன்னா, நீங்கள் வந்து எங்களை மாதிரி இமிட்டேட் பண்ணாதீங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசணும், அமெரிக்கன் அக்சென்ட்டில் பேசணும், அப்படி மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உங்கள் கல்ச்சர், உங்கள் லாங்குவேஜ், அதன் பிரகாரம் நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுங்க அப்படின்னாரு. நீங்கள் வந்து இமிட்டேட் பண்ணாதீங்க, மற்றவங்களை இமிட்டேட் பண்ணாதீங்க. எங்களுடைய கல்ச்சர் வேறு, எங்களுடைய வெஸ்டர்ன் கல்ச்சர் வேறு, நாங்கள் வந்து பேசுகிற விதம் வேறு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னாரு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இன்னொரு காரியம் சொன்னார், வந்து பாட்டு எழுதுறது வந்து பால் பலோசி நல்லா எழுதுவாராம். பால் பலோசி எழுதுறத நல்ல பாட்டை எடுத்து டான் மைன் பாடுவாராம், சில பாட்டை மைக்கேல் ஸ்மித் பாடுவாராம். அதுக்கப்புறம் இவருடைய கிட்டாரிஸ்ட்டு, டான் மைனுடைய கிட்டாரிஸ்ட்டு லென்னி லி பிளாங்க்னு. லென்னி லி பிளாங்க் வந்து அவர் நல்லா பாடினார், அவர் கொடுப்பாங்களாம் பாட்டை. எங்களுக்கு வந்து நானே டியூனு, என்னுடைய சாங், என்னுடைய டியூன், நானே மியூசிக் பண்ணுவேன், நானே பாடுவேன் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது அப்படின்னாரு. முக்கியமாக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார், எங்கள் ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுவோம் நாங்கள். ஒருத்தருடைய பாட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தர் பாடுவாராம், இன்னொருத்தர் அது மியூசிக் பண்ணுவாராம். அது வந்து ரொம்ப அருமையான விஷயம். ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ், எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சேரும்போது ஒரு அந்த அனாயிட்டிங்கே வேற. அது ரொம்ப அருமையாக அதை சொன்னார். அதெல்லாம் நம்மளுக்கு லெசன். இங்கே வந்து நம்ம வந்து நானே வந்து ஜோம் பண்ணணும், நானே ஒர்ஷிப்பு நடத்தணும், நானே மியூசிக் வாசிக்கணும், நானே பிரசங்கம் பண்ணணும், நானே ப்ராஃபஸி சொல்லணும், நானே டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியை நடத்தணும், நானே ஹீலிங் மினிஸ்ட்ரியை நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படின்றத நான் அது கற்றுக்கிட்டேன். நான் அவர்கிட்ட அவ்வளோ ஹாட் சன்னில் கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மேலே வந்திருந்தார். ஒரு ஓப்பன் மீட்டிங்கில் உட்காந்துருந்தார், ஓப்பன் ஏரில்.
அந்த இதெல்லாம் கிடையாது அவருக்கு வந்து, என்ன சொல்றது, ஏசி எல்லாம் ஏர் கண்டிஷன்லாம் இல்லை. ஓப்பன் ஸ்டேஜில் உட்காந்துருந்தாரு, ஹாட் சன்ல, ஏன்னா டே ஃபுல்லாக உட்காந்துருந்தார். அப்போ போய் கேட்டாங்க, நீங்கள் வந்து மாதிரி ஹாட் சன்ல வேர்த்து வேர்த்து ஊற்றுது, பாட்டிலாக தண்ணி, வாட்டர் பாட்டில் வச்சு குடிச்சிக்கிட்டே இருந்தார். பக்கத்துலேயே அவருக்கு ஸ்டேஜ் பேக்லேயே டெம்போ ட்ராவலர், ஏர் கண்டிஷன் டெம்போ ட்ராவலர் இருந்தது, பெட்டோடு இருந்தது. நீங்கள் வந்து நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னதுக்கு, இல்லை ஒய் பீப்புள் ஆர் சிட்டிங் ஹியர் அப்படின்ற, எதுக்காக ஜனங்க உட்காந்துருக்காங்கன்னா டான் மைன் அண்ட் டீம்னு போட்டிருக்குது, என்னுடைய பேருக்காக தான் எல்லாம் வந்து உட்காந்துருக்குறாங்க, ஸோ எனக்காக தான் வந்து உட்காந்துருக்காங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னாரு. ஹோல் டே அந்த 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 ஒரு சூட்டில் அந்த ஹீட்டில் உட்காந்துருந்தேன். ரொம்ப அதாவது சொல்கிறாருன்னா, இன்னொரு காரியம் முக்கியமாக அவர் சொன்னது வந்து, ஜனங்களை வந்து நில்லுங்க, உட்காருங்க, கையை எடுத்து ஆட்டுங்க, வலது கை ஆட்டுங்க, இடது கை ஆட்டுங்க, உட்காருங்க, கண்ணை மூடுங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. டோன்ட் கிவ் எக்ஸசைஸ் டு தெம்னாரு. அப்படிலாம் சொல்லாதீங்க. அந்த அந்த அவங்க ஸ்பிரிட்டில் வந்து அவங்க உணரணும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவங்க ஆவியில் உணர்ந்து அது அவங்களாக ஆண்டவரை, அவங்க முழங்கால் என்ன முழங்கால் நீ கேட்டோம், உட்காந்துருந்தா உட்காந்துருக்கட்டும், கையை தூக்கடா கையை தூக்கட்டும், கண்ணீரோட கூட ஆண்டவர் நோக்கி பார்க்கணும், ஆண்டவர் நோக்கி பார்க்கட்டும், பாடணும்னா பாடட்டும், பாட வேண்டாம், சைலண்டாக இருந்து ஒர்ஷிப் பண்ணா சைலண்டாக ஒர்ஷிப் பண்ணட்டோம்னாரு. இதெல்லாம் ஆண்டவர் நடத்தின விதம் ரொம்ப அருமையாக இருந்தது, அருமையாக இருந்தது. இப்போ நீங்கள் ரவி சகரியாஸ் மீட்டிங் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியாது. ரவி சகரியாஸ் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃபஸ்ட் டைம் நான் அட்டன் பண்ணும்போது வெறும் ஃப்ளூட்டு மட்டும்தான், நோ வாய்ஸ். நவீன் ஒருத்தர் பாம்பேயில் இருக்கார் இப்போ, அந்த அவர் வந்திருந்தார் ஃப்ளூட்டு, எல்லாம் மிச்ச மியூசிக் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த இதை ப்ளே பண்ணிவிட்டு, அது -1ன்னுவாங்க. -1ன்னா ஒரு வாய்ஸ் இருக்காது, இல்லைன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்காது, அவ்வளோதான். அந்த ஒன்று இல்லாமல் மீதி மியூசிக்கெல்லாம் ரெக்கார்டிங் இருக்கும். அதை ப்ளே பண்ணி விட்டு ஃப்ளூட்டை லைவாக ப்ளே பண்ணார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour. நீங்கள் உட்காருன்னா உட்காந்து ஒர்ஷிப் பண்ணலாம், கண்ணை மூடி உட்காந்து ஒர்ஷிப் பண்ணால் கண்ணை மூடி ஒர்ஷிப் பண்ணலாம், நீங்கள் நின்று ஒர்ஷிப் பண்ணால் நின்று ஒர்ஷிப் பண்ணலாம், நீங்கள் நடந்து ஒர்ஷிப் பண்ணால் நடந்து ஒர்ஷிப் பண்ணலாம். எந்த கம்பல்ஷனும் கிடையாது. இப்படி தான் இருக்கணும். ஃபிசிக்கல் போஸ்டரை பற்றி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கிடையாது. ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. அதே மாதிரி இந்த எண்டு, அந்த மெசேஜோடைய எண்டில் வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸ் இருந்துச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் பேப்பரில் எழுதி அவங்க கொடுத்து விடணும் ஸ்டேஜுக்கு. அந்த கொஸ்டினை அவர் ரவி சகரியாஸ் படிச்சுட்டு அதுக்கு பதில் சொல்வார். அதே மாதிரி டான்மைன் பண்ணார், டான்மைன் லைவாக பண்ணார். நீங்கள் யூ கேன் ஆஸ்க் எனி கொஸ்டின், வாட் ஐ நோ, வாட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹாவ், ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ கேன் ஹெல்ப் யூன்னு சொல்லிட்டு பேசினார். ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அவர் வந்து இந்த பெயிண்டர் ஆஃப் த ஸ்கை அப்படின்ற அந்த பாட்டெல்லாம் ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பெயிண்டர் ஆஃப் த, வானத்திற்கு வர்ணம் தீட்டுபவரேன்னு ரொம்ப அருமையானது. காட் ஆஃப் ஏப்ரஹாம் அந்த பாட்டு. அப்புறம் ஐ பிலீவ் தேர் இஸ் மோர், ரொம்ப ஃபேமஸான பாட்டு, ஐ பிலீவ் தேர் இஸ் மோர்னு சொல்லி. அந்த அந்த அது பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முன்னாடி இந்த ஒளிய காலம் பத்திரிகை வந்து ஹார்ட் காப்பியாக வந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் நிறைய நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து ஆண்டர் சித்தமானால் இந்த ஞானம் புஸ்தகத்தில் ஒரு 2-3 பாட்டை மட்டும் டான்மைன் பாட்டை ஷேர் பண்ணலான் இருக்கேன், தமிழில் எழுதி. எப்படி இருக்குன்னு தெரியணும். ஏன்னா நான் 20 years பேக் எனக்கு இது மாதிரி டான்மைன், பால் பாலச்சி இவங்களுடைய இதெல்லாம் கேட்கும்போது அந்த கேசட் அப்போ வரும். அந்த கேசட்டுக்குள்ளே சாங்ஸ் இருக்கும், அந்த சின்னதாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதை எடுத்து படிப்பேன் நான். எப்படி பாட்டு எழுதுகிறாங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அன்னோன் திங்ஸ் தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதையே நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வளர முடியாது. நம்மளுடைய அவுட் சைட் த பாக்ஸ், நமக்கு அப்பாற்பட்டு என்ன நடக்குதுன்றதை நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கிடணும். நம்ம மற்றவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, அங்கே என்ன மாதிரி வார்த்தைகளில் ஜெபிக்கிறாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காரியங்கள்லாம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 3 காரியம் ரொம்ப முக்கியம். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி,
த பிகினிங் விசுவாசியா இருந்தாலும் சரி, 3 காரியம் முக்கியம். ஒன்று பைபிள் மெடிடேஷன், 2வது ஒர்ஷிப், 3வது ப்ரேயர். ஏன்னா பைபிள் ஏன் மெயினாக தெரியணும்னு கேட்டிங்கன்னா, ஏன் மெடிடேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டிங்கன்னா, நம்ம ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காடை தெரியணும். முதல்ல நம்ம கர்த்தருடைய குணாதிசயங்கள் நமக்கு முதலாவது தெரியணும். அடுத்தது அவருடைய வல்லமை தெரியணும், பவர் ஆஃப் காட். அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட்ன்றது அவர் உள்ளுக்குள்ள எப்படியாக இருக்கிறார், பவர் ஆஃப் காட்ன்றது அவர் வெளியே எப்படி இருக்கிறார்ன்றது. இது தெரிஞ்சாதான் நம்ம வணங்குகிற தெய்வம் யார், நம்ம தொழுது கொள்ளுகிற தெய்வம் யார், யாரை நம்ம வணங்குகிறோம், யாரை நம்ம தொழுது கொள்ளுகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். அது தெரிஞ்சாதான் நம்ம கான்ஃபிடென்ட்டா தைரியமா கிருபாசனத்தண்டை கிட்டி சேர முடியும். நம்ம தைரியமா அவர்கிட்ட பேச முடியும். அவர் யாருன்னு தெரிஞ்சாதான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இரக்கமுள்ள தேவன் கிருபையுள்ள தேவன்றது ஜெனரல். யார் மேல் கிருபையாயிருப்பாரோ அவர் மேல் கிருபையாயிருப்பார், யார் மேல் இரக்கமாய் இருப்பாரோ அவர்கள் மேல் இரக்கமாய் இருப்பேன்றார். இப்ப பைபிளை படிச்சாதான், திரும்ப திரும்ப படிச்சாதான் இந்த ட்ரூத் தெரியும். அதனாலதான் சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் சொல்லி யோவான் 8:32 சொல்றாரு. நம்ம பைபிளை படிக்க படிக்க நம்ம வணங்குகிற தெய்வம் எப்படிப்பட்டவர் அப்படி தெரியும் போதுதான், என்ன சொல்றாரு இல்லையா, நோவாவுக்கு என் கண்களிலே கிருபை கிடைத்ததுன்றாரு, மோசேக்கு என் கண்களிலே கிருபை கிடைத்ததுன்றாரு, தாவீதுக்காரர்ல நிச்சயமான கிருபைகள்ன்றாரு, மரியாதை பார்த்து கிருபை பெற்றவள்ன்றாரு, பவுலை பார்த்து என் கிருபை உனக்கு போதும்ன்றாரு. அப்ப நாகமானுக்கு கிருபை கொடுத்தேன்றாரு. ஏன்னா நாகமான் வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேலே அநேக குஷ்டரோகிகள் இருந்தாங்க, ஆனா சீரிய தேசத்தான நாகமானுக்கு தான் நான் சுகம் கொடுத்தேன்றார். அந்த கிருபை நாகமானுக்கு தான். அதே மாதிரி சாரிபாத் விதவை வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேலே அநேக விதவைகள் இருந்தாங்க, ஆனா சாரிபாத் விதவிக்குத்தான் நான் அற்புதம் செய்தேன், அந்த கிருபை சாரிபாத் விதவிக்கு தான் கொடுத்தேன்றாரு. இன்னொருத்தன் 2 பேர் ஜெபம் பண்றாங்க, 2 பேர் ஜெபம் பண்ணும் போது ஒருத்தன் நீதிமானாக காமிக்கிறான். நான் வாரத்துல 2 நாள் நான் உபவாசம் இருக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறேன், நான் அவனை போல இல்லை, நான் எவ்வளவு பக்தியா இருக்கிறேன்றான். ஆனா ஒருத்தன் உள்ளேயே வர முடியாம, தேவாலயத்துக்குள்ள வர முடியாம வெளியே நின்று பாவியாக என்மேல் கிருபையாயிரும்னு சொல்லி அங்க தன்னை தாழ்த்துறான். அவன் தான் நீதிமானானான்றார். கிருபை என் மேல கிருபையாயிரும்னு சொல்லி, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறேன்றார், பெருமை உள்ளவருக்கு எழுத்து நிற்கிறேன்றாரு, அதிகமான கிருபை தருகிறேன்றார். அப்ப கிருபைனா என்னன்றத கொலோசியர் 1:6 பவுல் சொல்றாரு, கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளுங்கள்ன்றார். பைபிளை படிச்சு பைபிள்ல இருந்து அறிந்து கொள்ளுங்கள்ன்றார். அப்ப பைபிளை படிக்கும் போதுதான் அன்புனா என்ன, கிருபைனா என்ன, தயவுனா என்ன, இரக்கம்னா என்ன, கர்த்தர் எப்படி பார்ப்பார், கர்த்தருக்கு என்ன பிடிக்கும், கர்த்தருக்கு என்ன பிடிக்காது, காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், காட்ஸ் வில், காட்ஸ் மைண்ட், கிரைஸ்ட் மைண்ட் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம நல்லா ஆராதிக்க முடியும். இல்லைன்னா என்ன ஆகும்னா வெளியரங்கமா ஆராதிப்போம், வெறுமன சிங்கிங் தான். சிங்கிங் வேற, ஒர்ஷிப் வேற. வெறும் பாட்டை பாடிட்டு இருக்க கூடாது. வெறும் பாட்டா பாடிக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு ஆண்டவருக்கு ஒரு சம்மந்தம் கிடையாது. நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகணும். அந்த தேவ பிரசன்னம் வேணும் நம்மளுக்கு. ஆண்டவருடைய அந்த பிரசன்னம், அந்த வல்லமை, த பவர் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் காட், அது நம்ம மேல இறங்கி வரணும். நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும். அப்பதான் நல்ல வார்த்தைகளை கொண்டு நல்லா ஜெபிக்க முடியும். அக்கார்டிங் டு த வில் ஆஃப் காட், தேவ சித்தப்படி ஜெபிக்கலாம் நம்ம. ஏன்னா ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்கிறாரு, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிறைவேறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்படி சொல்லியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே இயேசுவே, இந்த வார்த்தையின்படி என்னை இப்படி நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். நம்ம கிளைம் பண்ண முடியும். அப்பதான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், கேட்டுக்கொள்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டடைவான், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை அருளி செய்வேன். இப்படி சொல்லி இருக்கிறீரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். அந்த நாமம் எப்படி, வானத்தில் உள்ளோர் பூமியில் உள்ளோர் பூமியில் கீழானோர் எல்லாருடைய முழங்காலம் முடக்கும்படிக்கு எல்லா நாமத்துக்கும் மேலான வல்லமை உள்ள நாமம் இயேசுன்ற நாமம். அப்படி அதை தெரிஞ்சு கொள்ளும் போதுதான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ கம் டு யுவர் ஃபீட் ஃபாதர், அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியும். அந்த போல்ட்னஸ் அப்பதான் கிடைக்கும். அதனாலதான் அதிகமாக பைபிளை படிங்கன்றது. பைபிள் அதிகமாக படிக்கும் போது அந்த வார்த்தையை நம்ம படிக்க படிக்க படிக்க
நம்மளுக்கு நாலேஜ் அபவுட் பைபிள் கிடைக்கும். அது இன்னும் திரும்ப திரும்ப படிக்கும்போது நாலேஜ் அபவுட் காடு கிடைக்கும். இந்த நாலேஜ் அபவுட் காடு கிடைக்கும் போது பர்சனல் ரிலேஷன்ஷிப் உண்டாயிரும். நமக்கு அவரை நல்லா ஆராதிக்க ஆரம்பிப்போம், நல்லா ஜெபிக்க ஆரம்பிப்போம். அதுதான் முக்கியம். ஏன்னா நெகேமியா வந்து பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் பிரேயர், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஒரு பல வருஷங்களுக்கு முன்பாக நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னால ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து ஒரு 20-25 பாஸ்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு குரூப் ஆஃப் பாஸ்டர்ஸ். இப்போ ஒருத்தரையா அவர் அறிமுகப்படுத்தும் போது, ஒரு பாஸ்டர் அறிமுகப்படுத்தும் போது இஸ் அ மேன் ஆஃப் பிரேயர்னாரு, ஜெபிக்கிற மனுஷன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணார். அப்போ எனக்கு புரியலை. ஆனால் பின்னாடி ரசிக்கப்பட்டு நான் பைபிளை படிக்கும்போது தான் நெகேமியா ஆண்டவர் சொன்னார், இஸ் அ மேன் ஆஃப் பிரேயர். இஸ் அ மேன் ஆஃப் பிரேயர், ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஜெபம் தான் அவனுடைய ஸ்ட்ரென்த்து. நெகேமியாவோட ஸ்ட்ரென்த் என்ன கேட்டீங்கன்னா பிரேயர் தான். அது அருமையா எப்பப்போ ஜெபம் பண்ணுறாரு, சிம்பிள் பிரேயர். மெயினாக நான் போன வாரமே சொன்னேன், நான் நல்ல ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவருக்காக ஒதுக்கி நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். நல்லா ஆண்டவர் கூட உட்காந்து 2 hours 3 hours நல்லா ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாயிரும் உங்களுக்கு ஆண்டவருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன ஜெபம் பண்ணலாம், நிற்கிற இடத்துல ஜெபம் பண்ணலாம், உட்கார்ந்த இடத்துல ஜெபம் பண்ணலாம், நடக்கும்போது பேசலாம் ஆண்டவரோட. ஏன்னா அந்த 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 ஒரு நல்ல ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோட நல்லா ஜெபிக்கணும். நம்ம அந்த ஒரு பழக்கம் உங்களுக்கு வேணும். இப்போ உங்களுக்கு ஏர்லி மார்னிங் முடியலை, நிறைய பேருக்கு காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை செய்யணும், வேலைக்கு போகணும்னு இருக்கும். அப்படின்னா ஈவினிங் டைம் எப்போ முடியுமோ பெஸ்ட் டைம். ஏர்லி மார்னிங் எதுக்கு சொல்கிறதுனா, நான் நேற்றே போன வாரமே நான் சொல்லியிருக்கிறேன், நம்மளுக்கு வந்து நைட்டு தூங்கும்போது நம்மளுடைய ஸ்பிரிட் சோல் பாடி எல்லாம் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்கும். அப்போ காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஆண்டவர் நம்மளோட எதுனாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசலாம். ஏன்னா நம்ம நோயிங் பார்ட், ஸ்பிரிட்ன்றது நோயிங் பார்ட். நம்மளுடைய சோலில் இருக்கிற மைண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட். நம்மளுக்கு எல்லாமே அவர் வந்து ஸ்பிரிட்டில் தான் நம்மளுக்கு ரிவீல் பண்ணுவார். அந்த ஸ்பிரிட்டில் ரிவீல் பண்ணுறத இம்மிடியேட்டாக என்ன பண்ணலாம், நம்ம ரிசீவ் பண்ணலாம். அது இம்மிடியேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் நம்மளால். அதனால தான் ஏர்லி மார்னிங்கை ஆண்டவருக்காக ஒதுக்குங்கன்றது. டயர்டாக இருக்கும்போது உட்காந்து கஷ்டமான விஷயங்களை உட்காந்து பைபிளில் படிக்காதீங்க, சங்கீதங்களை படிங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ஆழமான காரியங்களை படிங்க. நீங்கள் 4ஆம் புஸ்தகத்தெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லலாம் வருத்தப்படாதீங்க. இதில் என்னென்ன, இந்த ராஜாக்கு அப்புறம் அந்த ராஜா, அந்த ராஜாக்கு அப்புறம் இவன், இவருக்கு அப்புறம் இவரெல்லாம் ராஜாக்கள் புஸ்தகத்தில் வருது. 4ஆம் புஸ்தகத்தில் இவனுக்கு அடுத்து இவன், இவனுக்கு அடுத்து இவன் வருதே, இதெல்லாம் நினைக்காதீங்க. சிம்பிளி கோ த்ரூ படிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டவருக்கு தெரியும், அவர் உங்களோட ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். அவர் உங்களுக்கு கூட வந்துக்கிட்டே இருப்பார். கரெக்டாக இந்த இடத்துல புரியாததை இன்னொரு இடத்துல உங்களுக்கு புரியும். பைபிள் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா சீக்ரெட் வந்து இன்டர் கனெக்டட். எவ்ரி வேர்ஸ் இஸ் கனெக்டட் வித் த அதர் வேர்ஸ். பழைய ஏற்பாட்டில் புரியாதது புதிய ஏற்பாட்டில் புரியும். பவுல் அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பார். நீங்கள் அங்கே படிக்க முடியாதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுல் வந்து அதெல்லாம் படிச்சிங்களா, இதான் இதான் இதான்னு பேசுவார். எல்லாமே பழைய ஏற்பாட்டுடைய நிறைவேறுதல் தான் புதிய ஏற்பாடு. அதனால இது புரியலையே, இது கஷ்டமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பைபிள் ஸ்டடின்றது அதுக்கு தான். ஏன்னா நம்ம எப்படி பைபிளை படிக்கணும், எப்படி ஆண்டவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல பைபிளை பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான். இந்த வர்ஷிப் எப்படி பண்றத பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்போ ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கு, ஒரு 10-20 பேர் இருக்காங்க. நாங்க வர்ஷிப் பண்ணோம் அப்படின்னா வந்து தொடர்ந்து ஒரு 3 பாட்டு பாடி அப்புறம் வர்ஷிப் சாங்ஸ் செலக்ட் பண்ணி பண்ணலாமா? அது எத்தனை பாட்டு பாடினா இது பண்ணலாம் அப்படின்றது ஏதாவது இருக்குதா? இல்லை இத்தனை பாட்டு தான் பாடணும், இதுக்கப்புறம் அப்புறம் வர்ஷிப்பில் போயிடணும் அப்படின்னு இருக்குதா? இல்லை ஸ்டார்டிங்லேருந்து ஹோலி ஸ்பிரிட் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி போகலாம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா? சரி, நிறைய பேர் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆவியானவர் நடத்துதலின்படி நடக்கும்போது அது ஒரு வரைமுறை இல்லாமல் போகும்னு நினைக்கிறாங்க. இல்லை, அப்படி கிடையாது. இஸ் ஏ டிசிப்ளின். டிசிப்ளின்றது கொண்டாந்தது ஆண்டவர் தான். நம்ம ஆண்டவர் வந்து எல்லாமே திட்டமும் கிரமமும் பண்றார். இது எங்க நல்லா நீங்க பார்க்கலாம்னா ஏசாயா 14 அதிகாரம் 24வது வசனத்துல சொல்றாரு, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே
நிலையில் நிற்கும் என்று சேனையின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனையின் கர்த்தர். அப்ப அக்கார்டிங் டு மை பிளான், ஹவு ஐ பிளான், த சேம் வே ஐ எக்ஸிக்யூட் த திங்ஸ்ன்றாரு. அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு நேரம் நீங்க ஜெபம் பண்ண போறீங்கன்னு. அப்ப எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ண போறீங்கன்றது இருக்குது. இப்போ ஒரு 10 to 12 அப்படின்னா நம்ம நார்மலா என்ன எடுத்துக்கிறோம், ஒரு சர்வீஸ்னா ஹாஃப் பார்ட் பிரைஸ் அண்ட் வர்ஷிப், ஹாஃப் பார்ட் வேர்ட் ஆஃப் காட், அதாவது மெசேஜ் டைம்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்டிங்னு உட்காரும்போது என்ன பர்பஸில் உட்காடுறீங்கன்னு இருக்குது. அங்கே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிங்னு உட்காரும்போது பிரேக் த்ரூக்காக, ஒரு 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 ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூக்காக உட்காடுறோம், இல்லை ஒரு ஜாபுக்காக உட்காடுறோம், இல்லை ஒரு ஹீலிங்காக உட்காடுறோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ளே போகிறதுக்கு தான் வர்ஷிப். ஒய் வி சிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு கெட் த பிரசன்ஸ் ஆஃப் காட். பிரைஸ்ன்றது ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ன்றது சொல்றதுதான் பிரைசிங். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், நீர் உண்மை உள்ள தேவன், உன்னதமானவர், பரிசுத்தம் உள்ள தெய்வம், மகத்துவம் உள்ள தெய்வம், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தில் உள்ளவர்களை உண்டாக்கின தெய்வம். அப்படி அவரை பத்தி நம்ம சொல்றது தான், அறிக்கை செய்யறது தான் பிரைசிங். வர்ஷிப்ன்றது நம்மளை டோட்டலா சரண்டர் பண்றது. ஏதோ ஃபாஸ்டா பாடினா பிரைஸ், ஸ்லோவா பாடினா வர்ஷிப், அப்படி கிடையாது. வி பிரைஸ் யூ காட், வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூன்னுவாங்க இங்கிலீஷ் கான்கிரிகேஷன்ல பார்த்தீங்கன்னா. வி பிரைஸ் யூ, வி பிரைஸ் யூ ஆர் வண்டர்ஃபுல், யூ ஆர் மைட்டி காட், யூ ஆர் ட்ரூத்ஃபுல், வி பிரைஸ் யூ அப்படின்றது. அப்படி அவர் யாருன்றது அறிக்கை செய்யறது தான் பிரைஸிங்கிறது. வர்ஷிப்ன்றது நம்மளை டோட்டலா சரண்டர் பண்றது. நம்ம ரோமர் 12:1 பவுல் சொல்றாரு இல்லையா, நம்மளுடைய சரீரத்தை பரிசுத்தமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை என்றார். அப்ப நம்ம ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணையிற நேரம் அது வர்ஷிப்ன்றது. அதுக்கு தான் மியூசிக், அதுக்கு தான் அந்நிய பாஷை. நம்மளுடைய ஆத்துமாக்குள்ளே இருந்து கருத்தோடையே நம்ம பண்ணிட்டு இருக்க கூடாது. we have to worship from our spirit. அப்ப நம்ம ஆவிக்குள்ள போகணும். நம்ம ஆவியோட தான் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியம் கொள்வார். அப்ப அதுக்கு தான், அப்ப அந்த இதுக்குள்ள போறதுக்கு தான் நம்ம வர்ஷிப் பண்றோம். ஸோ அது எவ்வளவு சீக்கிரமா அவரோட கனெக்ட் ஆகுறீங்களோ அவ்வளவு சீக்கிரமா ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ வேணும்னா ப்ராஃபட்டிக் ப்ரேயரும் பண்ணலாம், இன்டர்செஷன் ப்ரேயரும் பண்ணலாம். இப்போ ப்ராஃபிட்ஸ் இல்லைன்னு வைங்க, வெறும் இன்டர்செஷன் ப்ரேயர் தான் போகும். ஆண்டவரே எங்களுக்கு இந்த காரியத்தை செய்யுங்கப்பா, ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும், ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும் அப்பா, வனாந்தரத்தை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தெய்வமே இயேசுவே, இந்த பஞ்சத்தை மாற்ற முடியும் அப்பா. ஈசாக்கு விதை விதைத்த போது எல்லாருக்கும் பஞ்சகாலம் இருந்தது, ஆனால் ஈசாக்கு விதை விதைத்த போது அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தீரே அப்பா. அப்படி போல ஆசீர்வதிக்க வல்ல தேவன் சொல்லி இன்டர்சீட் பண்றது. அதாவது ஃப்ரம் எர்த் we are praying to the heaven. நீங்க பூமியிலிருந்து பரலோகத்தை நோக்கி இறைந்து மன்றாடுறது, அப்படி பண்ணலாம். இல்லைன்னா ப்ராஃபட்டிக் ப்ரேயர். ப்ராஃபட்டிக் ப்ரேயர்னா காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறது, ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கி அந்த வார்த்தையை கிரௌடுக்கு சொல்றது, அதுதான் ப்ராஃபட்டிக் ப்ரேயர்ன்றது. ஓ ரபா காபா லீகா சாத்தா ராகாபா ரோகோபோ ரோன் எல்லாம் அந்நிய பாஷை பேசுவோம். எல்லாம் அந்நிய பாஷை பேசணும், இதுக்கு ஒரு நோக்கத்தோட பேசணும். வெறுமனை டங் டாக்கிங், வெறுமனை அந்த அந்நிய பாஷை பேசி உட்காந்துருக்க கூடாது. அப்படி ஒரு கிரௌடு இருக்குது. வெறுமனை டங் டாக்கின்னு சொல்லி எல்லாம் ஓ ராபா லீகா தாரா போகோ போபோ ரீனா மாக்கா போரோ லீபி ராகா தாரான்னுவாங்க. வாட் பர்பஸ் யூ ஆர் ஸ்பீக்கிங் இன் டங்ஸ்? வித் எக்ஸ்பெக்டேஷன், வித் ஃபெய்த், we have to do whatever we want to do. With faith, with expectation we have to do. ஒரு எதிர்பார்ப்போட விசுவாசத்தோட செய்யணும். என்ன, ஆண்டவர் நம்மளோட பேசணும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே நீங்க ஒரு 10 பேரா இருக்கலாம், 30 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம். நீங்க ஒரு ஃபாஸ்டிங் உட்காந்துட்டீங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலிக்காக, ஒரு பிரேக் த்ரூக்காக உட்காடுறீங்க. அப்படின்னும் போது எல்லாருமே ஆண்டவர் நம்மளோட இடைப்படணும்,
ஆண்டவருடைய பிரசன்னம் வேணும், ஆண்டவர் நம்மளோட பேசணும்னு சொல்லி அந்த நோக்கத்தோட அந்நிய பாஷை பேசுங்க. இப்ப எல்லாருமே ஓ ராபா லீகா தாரா கோபோ ரீபான்னாங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் பேசணும், ஆண்டவர் பேசணும். ஒரு தீர்க்கதரிசிக்கான ஜபம் அது. அப்படி அதுக்காக ஜபம் பண்ணணும். எல்லாருமே ஆண்டவரே இடைப்படுங்க. டேனியல் நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனம் என்னன்னு அவருக்கு தெரியாது. ஒரு சொப்பனம் பார்த்துட்டாரு, அந்த சொப்பனம் தெரியல, சொப்பனத்தையும் சொல்லணும், அது அர்த்தத்தையும் சொல்லணும், இல்லைன்னா கொண்டு போட்டுருவேன்றாரு. இவர் தவணை கெட்டு வந்துட்டாரு. இவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாரு, நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நானும் ஜெபம் பண்றேன், கர்த்தர் இந்த சொப்பனத்தை குறித்து நமக்கு ஒரு வெளிப்பாடு தரணும். என்ன சொப்பனம்னு சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் ஆண்டவர் சொல்லணும், ப்ரே பண்ணுவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. இதுக்கு அப்ப ஆண்டவரே அது என்ன சொப்பனம், அதுக்கான விளக்கம் என்ன சொல்லுங்கப்பான்னு. அதே மாதிரி நம்ம ப்ரே பண்ணணும். அதுக்கு தான் பாட்டு, தேவ பிரசனத்தான். இப்ப நான் பாட்டுக்கு கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே, இது சிங்கிங். ஆண்டவரை நினைச்சு கைவிடா தெய்வமே கருணையின் சிகரமே மெய்யான தீபமே என் வாழ்வின் பாக்கியமே, முழந்தால் படியிட்டு முழுவதும் தருகிறே நான். இது எனக்குள்ளதான் நடக்குது, எனக்கு வெளியே ஒண்ணுமே கிடையாது, நத்திங். சிங்கிங்கிறது ஃபுல்லா வெளியே தான், உள்ள ஒன்றும் கிடையாது. அப்ப அந்த 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 ரிசப்டிவ்னஸோட இருக்கணும். ஆண்டவர் நம்மளோட இடைப்படணும், ஆண்டவர் நம்மளோட பேசணும்ன்ற அந்த நோக்கத்தோட அந்த தாகத்தோடு கூட தான் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவர் தரிசனத்தை தாங்க. இப்போ நான் உட்காந்துருக்கேன்னா என் கூட ஒரு 10 பேர் இப்போ நீங்கள் இருக்கிறீங்கன்னா, நான் யாரோ ஒரு சிஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அனிதா சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, இல்லை ஜான் சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, எனக்குள்ள அவங்க ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஆண்டவரே பேசுங்க, பேசுங்கப்பா, வார்த்தைகளை கொடுங்க, உங்களுடைய பிரசன்னம் அவங்களை நிரப்பட்டும், பேசுங்க, அவங்க மூலமா பேசுங்கப்பா, அவங்க மூலமா பேசுங்க, பேசுங்கன்னு சொல்லி நான் எனக்குள்ள ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். என் வாய் வெளியில ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் ஓ ரபா காபானால் என் உள்ளுக்குள்ள ஆண்டவரே பேசுங்க. யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஒருத்தர் சாட்சி சொல்றேன், ஏன்னா நான் உள்ள ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், டு தட் பாயிண்ட் இருக்கணுமாப்பா, டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடிக்கு அவங்க நல்லா கான்ஃபிடென்ட்டா பயம் இல்லாம அவங்க பேசணும். அப்பா இடைபடுங்கன்னு. இந்த காலையில சர்வீஸ்ல உட்காந்துருக்கேன், ஆண்டவரே பாஸ்டர் மூலமா பேசுங்க, வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும், தீர்க்க தரிசன வார்த்தையா இருக்கட்டும், விடுவிக்கிற வார்த்தையா இருக்கட்டும், தேவ பிரசனத்தை கொண்டு வருகிற வார்த்தையா இருக்கட்டும், கீலியாத்தின் பிசின் தைலமா இருக்கட்டும், அப்பா நறுங்குண்ட ஆவிக்கு நொறுங்குண்ட இருதயத்துக்கு மருந்து போல இருக்கட்டும். பேசுங்க, நிரப்புங்கன்னு. உன்னை போல பிறனை நேசினார் இல்லையா, நீ என்ன மற்றவங்கள்ட்ட எதிர்பார்க்கறையோ அதை மற்றவங்களுக்கு செய்யினார். அப்படி நீங்க தொடர்ந்து ஜெபிச்சு பழகணும். நெகேமியா 5ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 6ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிக்கிறேன். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரிரண்டு கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். பாருங்க, நல்லது செய்யறது மாதிரி நினைச்சு வா பேசும் கூப்பிடுறாங்க நெகேமியாவை. ஆனா நெகேமியா சொல்றாரு, இதை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக, நிறுத்துறதுக்காக என்னை கூப்பிடுறாங்கன்றாரு. அப்பொழுது நான் அவர்களிடத்துக்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதுனால் அது மினக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். இதான் ரொம்ப முக்கியமானது. நெகேமியா புஸ்தகத்துல நெகேமியா ஜெபிச்சுதான் எல்லா வேலையும் செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் பிரேயர், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் அவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், அதுதான் கீ. அதுக்கப்புறம் ஒரு பெரிய டாஸ்கை ஒரு ஸ்மால் பர்சன் எடுத்து பண்றாரு. அவர் ஒரு ராஜாவோ ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ கிடையாது, ஒரு சாதாரண பானபாத்திரக்காரர். ஆனா ஒரு மிகப்பெரிய ரிவைவல் எடுத்து செய்கிறார். அவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், அதை எடுத்து செய்கிறார்.
அதுல பாருங்க, அது என்ன சொல்றாருன்னா, நான் பெரிய வேலை செய்கிறேன். அது இங்கிலீஷ் பைபிள்ல ரொம்ப நல்லா இருக்குது. ஐ ஹாவ் அ கிரேட் ப்ராஜெக்ட் இருக்குது. இன்னொன்றுல ஐ ஹாவ் அ பிக் அசைன்மெண்ட் ஃப்ரம் காட்ன்னு இருக்குது. நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் கர்த்தருடைய வேலை. டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஒரு லீடர் வந்து ஒரு வேலையை நீங்க எடுத்து பண்ணும்போது நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, அதுல பின்வாங்கி போகக்கூடாது, டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, எவ்வளவு ஒரு ஒரு ஹார்டா இருந்தாலும் நீங்க அதை எடுத்து செய்யணும். அதான் லீடர். ஒரு லீடர்ஸ் ஒரு லீடருடைய பெரிய குவாலிட்டியை தான் ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கணும், ஒரு கான்ஃபிடென்ஸோட இருக்கணும், கரேஜியஸா இருக்கணும், தெளிவா இருக்கணும், சிங்கிள் ஃபோக்கஸ்டா இருக்கணும், கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது, நல்ல கிளாரிட்டி இருக்கணும். இதுதான், இப்படித்தான் அப்படின்னு சொல்லி இறங்கி போயிட்டே இருக்கணும். அதான் சொல்றாரு, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது. அவர்கள் இந்த பிரகாரமாக 4 தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள், நானும் இந்த பிரகாரமே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன். அவங்க மல்டிபிள் டைம்ஸ் என்னை அப்படி சொல்லி கூப்பிட்டாங்க, வா பேசுவோம் பேசுவோம்னு சொன்னாங்க. நானான திருப்பி நான் இல்லை, நான் ஆண்டோடைய வேலையா இருக்கேன், நான் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பினேன்றாரு. 5ஆம் தரமும் சன்பல்லாத்து அதே அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான். இது ஏன் முத்திரை போடாத ஒரு கடிதத்தை அனுப்பினான்றார்? சீல் பண்ணாத ஒரு லெட்டர், ஓப்பன் லெட்டர். இதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பினான் அப்படின்றது வேற, முத்திரை போடாத ஒரு கடிதம் அப்படின்னா அதை யோசிக்கணும். நம்ம பைபிள் வாசிக்கும் போது அப்ப அந்த முத்திரை போடாததான் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு லெட்டர் ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்து விடுறாரு அப்படின்னா அதை போட்டு அதை கம் போட்டு ஒட்டி உங்களுக்கு சீல் பண்ணி கொடுத்தாருன்னா அது ஒரு கான்ஃபிடென்ஷியல். இது மற்றவங்க யாரும் அதுக்கு தெரியாது. ஓப்பனாக கொடுத்தா எனிபடி கேன் ஓப்பன், எனிபடி கேன் ரீட். அதான் ஓப்பனாக கொடுக்குறேன், ஆனால் எல்லாத்துக்கும் தெரியணுன்றதுக்காக. இதெல்லாம் டாக்டிஸ், தந்திரங்கள், ட்ரிக் இதெல்லாம். அப்போ ஓப்பனாக கொடுத்து அனுப்புகிறாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் டிஸ்கரேஜ் ஆகணும், அதை பார்த்து இவங்கெல்லாம் டிஸ்கரேஜ் ஆகணுன்றது தான். நீங்கள் அந்த 17ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா அதே இதில் 6th சாப்டரில் 17ஆவது வசனம், அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாக இருந்தது. எப்படி சொல்றாரு பாருங்க. இவங்களுக்குள்ள லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் நடக்குது. நெகேமியாவுக்கு எதிராக இருக்கிறவங்களோட இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க, கடித போக்குவரத்து வச்சுக்கிறாங்கன்னா அந்த பீப்புள் ஆர் அகைன்ஸ்ட் மீ. ஒருத்தர் உங்களை எதிராக நிற்கிறாரு, அவரோடு ஒருத்தர் நிற்கிறாருன்னா அவரும் உங்களுக்கு எதிராக நிற்கிறாருன்னு அர்த்தம். அது 19ஆவது வசனத்துல சொல்றாரு பாருங்க, தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான். இதெல்லாம் மிரட்டுதல் கடிதங்கள், இப்படியெல்லாம் இருக்கும்ன்றதான் சொல்றாரு. அதிலே நீரும் யூதரும் 6வது வசனம், அதிலே அந்த கடிதத்தில் என்ன இருந்ததுன்னா, நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உம்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் புறஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது. கஷ்முவும் அப்படி சொல்லுகிறான். இப்போது இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே, ஆகையால் நாம் ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ணுகிறதுக்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது. ஏன் வர சொல்றாங்கன்னு எழுதுறானுங்க. நீர் கிங் ஆக போற நெகேமியாவுக்கு எழுதுறானுங்க. சொல்றான், என்ன சொல்றான், நீ ராஜாவாயிட்டு நீர் ஆக போறன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்ட்டு. ஏன்னா அகாஸ்வேர் ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னா, நெகேமியா வந்து உமக்கு எதிராக வரான்னு சொல்லிடுவாங்கன்ட்டு. இப்படியெல்லாம் கதை கட்டுறானுங்க. இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்றானுங்க, இவனை ட்ராப் பண்றாங்க, பின்னடை வைக்கிறாங்க, டிஸ்கரேஜ் பண்றதுக்காக. ஸோ நம்ம மைண்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை வந்து ஒரு 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 மனமடி உண்டாக்குவாங்க. நமக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்டெபிலிட்டியை அசைப்பாங்க, ஷேக் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஷேக் ஆகக்கூடாது. சின்ன சின்ன காரியத்திலும் சரி. ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, வாடகைக்கு இருக்கிறீங்க, அதை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறீங்கன்னா, யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஃபார் யுவர் டிசிஷன். நீங்க யோசிக்கணும். நீங்க வந்து இந்த 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 வீட்டில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகலான் போது ஏன் போகணும், எதுக்கு போகணும், அதை யோசிக்கணும். இல்லை ஒரு 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 இன்னொரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு பெரிய பொருள் வாங்கலான்னு நினைக்கிறீங்க, உங்கள் இருக்கிற ஃப்ரிட்ஜை கொடுத்துட்டு பெரிய ஃப்ரிட்ஜு வாங்கலான்னு நினைக்கிறீங்க, இல்லை இருக்கிற டைனிங் டேபிளில் விட்டுட்டு பெரிய டைனிங் டேபிள் வாங்கலான்னு நினைக்கிறீங்க, இருக்கிற சோஃபா வச்சுட்டு பெரிய சோஃபா வாங்கலான்னு
ஒரு ஒரு புது இன்வெஸ்ட்மெண்ட்ல போறீங்கன்னா முதலாவது யோசிக்கணும், இது தேவைதானா. ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அத்தியாவசியம் வேற, தேவை வேற, ஆசை வேற. ஆசைப்படுறது கூடாது, தேவைன்றது வேற, அத்தியாவசியம் இருக்குது. நெசசிட்டி, நீடுக்கும் நெசசிட்டிக்கு உள்ள வித்தியாசம் தெரியணும். இப்போ இது தேவைதானா? இந்த 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 இருக்கிற ஃப்ரிட்ஜை வச்சு ஓட்டவே முடியாது, அவ்வளவுதான். இவனுங்க டிவியெல்லாம் அப்படி தான் வச்சுருந்தோம். இந்த டிவி வந்து ரிப்பேர் பண்ணி ஓடி அதை இனிமே ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சேம் தான் வரக்க போகுது. அதே ஃப்ரிட்ஜு தான், அதே டிவி தான், அதே யூசேஜ் தான் நடக்க போகுதுன்னு போது அதுக்கு புதுசாக போய் போக தேவையில்லை. இல்லை எனக்கு ஃப்ரிட்ஜில் இடமே பத்தலை, என்னால் முடியவே முடியாது, இந்த சோஃபா ரொம்ப பழசாகி போச்சு, இனிமேல் முடியாது அப்படின்னு இம்பாசிபிள்னு வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது எனக்கு யோசிக்கணும். அது வரைக்கும் ஸ்டெடியாக இருக்கணும் உங்கள் மைண்டில், கன்ஃபியூஷனே வரக்கூடாது. கன்ஃபியூஷன் எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்போது கன்ஃபியூஷன் வராது, இன்னொரு தாட் வரும்போது தான் கன்ஃபியூஷன் வரும். பாலிடிக்ஸும் அப்படி தான். ஒரு ராஜா இருக்கிற வரைக்கும் பாலிடிக்ஸ் இருக்காது. ஏன்னா அந்த கிங் நல்லதோ கெட்டதோ அவர் நினைக்கிறத செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, எல்லாரும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போய்வாங்க. இன்னொருத்தர் வரும்பொழுது தான், டூ மைண்ட்ஸ் வரும்போது, டூ ஐடியாஸ் வரும்போது தான் கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார், எங்கே 2 பேர் ஒருமனப்பட்டு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை அருளி செய்வேன். ஒரு 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 பையனை வந்து நீங்க பியானோ படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க, உங்க டாக்டரையோ உங்க சன்னையோ பியானோ படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறீங்க. அப்போ அது வந்து பண்ணலாமா வேண்டாமான்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு, அப்பா அம்மா 2 பேருக்குள்ள அது ஒரு ஒன்னஸ் இருக்கணும். படிப்பின் காரியத்திலையும் சரி, மெடிக்கல் அனுப்பலாமா, இன்ஜினியரிங் அனுப்பலாமா, ஆர்கிடெக்சர் அனுப்பலாமா, இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு அனுப்பலாமா, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அனுப்பலாமா அப்படின்னா உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒன்னஸ் விடும், தாய் தகப்பனுக்குள்ள. அப்படின்னா தான் ஆண்டவர் அதை கேட்பாரு. நீங்க ஒருத்தர் வந்து ஆர்கிடெக்சர் கேட்டுட்டு ஒருத்தர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு போக ஆண்டவர் ஏன்னா எதை கேட்பாரு. அதனாலதான் ஒரு மனம் வேணுங்க, நம்மளுக்கு ஒன்னஸ் வேணும். அதனால அந்த பிள்ளைகிட்ட கேட்கணும், உங்க பிள்ளைக்கு எது வாஞ்சியா இருக்குது அதை பார்க்கணும். ஏன்னா எதை அவர்ஸ் டுகெதர் செஞ்சாலும் போர் அடிக்காம இருக்குமோ, எதை இன்வால்மெண்ட்டோட செய்வாங்களோ அதைத்தான் செய்யணும். அவங்க இன்வால்வ் ஆகாத ஒரு காரியத்தை கொண்டாந்து புகுத்தக்கூடாது. அதுல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்க பிள்ளைக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்றத முதல்ல உட்காந்து பேசி தெரிஞ்சு கொள்ளணும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் அதுல இது பண்ணணும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நல்ல படம் வரைஞ்சி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய மகளுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுந்தாங்க எல்லாரும், படம் வரைய சொல்லிக் கொடு. நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அவளுக்கா அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். அவளுக்கு எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்ட் வரும்னு பார்த்தேன். மியூசிக் நிறைய கேட்க ஆரம்பிச்சா. சின்ன வயசுலேயே மியூசிக் நிறைய, அதாவது ரொம்ப ஆழமான மியூசிக், அது பெரிய ஆர்கெஸ்ட்ரா உள்ளது, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உள்ள, அதை பூரா கேட்டுகிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு நான் பியானோ கற்றுக்கிறேன் அப்படின்னா, அப்போ நாங்கள் பியானோவில் கொண்டு விட்டோம். இது வரைக்கும் அதில் அப்படியே வந்துட்டு இருக்கிறான். நான் அவளை ஆர்டிஸ்டாக கொண்டு போகணும்னு சொல்லி படம் வரைச்சுன்னா அதெல்லாம் ட்ரெயின்டு டேலண்ட் ஆயிரும். இன்பார்ன் டேலண்டாக இருக்கணும். உங்களுக்குள்ள அந்த தாகம் இருக்கு. இப்போ நான் படம் வரையிருந்தேன்னா 6 வருஷம் ஆனாலும் சில பெயிண்டிங்லாம் அப்படியே ஹாஃப் வேல வச்சுருப்பேன். நான் அதை வந்து எனக்கு அந்த இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நல்ல நல்ல கார்ட்டூன்ஸ் எல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். இன்றைக்கும் நியூஸ் பேப்பரில் வருது. இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்னால எல்லா பொலிட்டிஷியன்ஸையும் ஹிந்து பேப்பரில் அவ்வளோ அழகாக கார்ட்டூன் போட்டிருக்காங்க. அந்த கார்ட்டூன் பார்க்குறதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி அவன் ஸ்ட்ரோக் பண்ணியிருக்கிறான், எப்படி ஒரு பெக்கூலியர் கேரக்டரை எப்படி பண்ணுறாங்க. ஒரு ஃபெமிலியர் கேரக்டர் வரையலாம், ஒரு ஒரு பெக்கூலியர் கேரக்டரை, ஒரு நல்ல ஃபியூச்சர் இல்லாததை. இப்போ என்ன எம்ஜிஆர் அப்படின்னா அந்த தொப்பியும் அந்த கூலிங் கிளாஸும் போட்டுடலாம். கலைஞர்னா நான் 4 சுருள் முடியை போட்டு ஒரு கூலிங் கிளாஸை போட்டுடலாம், ஒரு மீசை சின்ன மீசை போட்டு விட்டுறலாம். ஸோ அப்படி போல் அந்த 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 ஏரியாவில் நம்ம எந்த ஏரியாவில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறோமோ அந்த ஏரியாவில் தான் நம்ம பவர்ஃபுல்லாக இருப்போம். அதில் தான் நம்மளுக்கு நல்ல திங்கிங் வரும், நல்ல ஃபீலிங் வரும், நல்ல இமேஜினேஷன் வரும். அப்படி போல் நீங்கள் பார்த்து பண்ணணும். அதில் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது.
நான் மற்றவங்க பல விதங்கள் சொல்லுவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, எல்லாமே நீங்க கேட்டுக்கிடணும். நீங்க ஜட்ஜு மாதிரி, அவங்களாம் லாயர்ஸ் மாதிரி, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுக்கிடணும். கேட்டுக்கிட்டு நீங்க தான் பெஸ்ட் ஜட்ஜு. என்ன செய்யலான்றதை நீங்க தான் டிசைட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்க டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க, உங்க டேலண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க, முக்கியமா உங்க இன்புட் ரொம்ப முக்கியம். அதிகமாக நீங்க படிக்கணும். ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அதிகமா படிக்கணும். வெறும் மெசேஜை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மெசேஜ் கேட்குறீங்கன்னா நல்ல டீப் மெசேஜுக்குள்ள போகணும். அந்த மெசேஜ் கேட்கும் போது அவங்க எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றாங்கன்னு கேட்கணும். இப்போ பில்லி கிரஹாம் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா எப்படி சொல்றார், ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு விஷயத்தை சொல்றாருன்னா எப்படி சொல்றார், மைல்ஸ் மூன்ற ஒரு இடத்த சொன்னார்னா கிரஃப்லோடால் எப்படி சொல்றார், டிடி ஜெக்ஸ் எப்படி சொல்றார், எப்படி அதை ப்ரெசென்ட் பண்றாங்க. ஒரு ஃபெய்த்தை குறித்து பேசுறாங்கன்னா ரெனாட் போங்கே எப்படி பேசுறார், ஓரல் ராபர்ட்ஸ் அதே ஃபெய்த்தை குறித்து எப்படி பேசுறார், கென்னத் கோப்லாண்ட் எப்படி பேசுறார், அதை அப்சர்வ் பண்ணணும், அதை ஸ்டடி பண்ணணும். நீங்க அதுக்கு வந்து இப்படி சீரியஸாக உட்காந்து கேட்கணும் இல்லை, நீங்க இப்படி கேட்கணும்னு நினைச்சாலே அது உங்களுக்குள்ள அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். அப்படியே உங்களுக்குள்ள அப்படி கிராஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நீங்க எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெளிவு உண்டாகும். இந்த விஷயத்தை எப்படி பேசணும், எப்படி கொண்டு வரணும்னு தெரியும் உங்களுக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் நெகேமியா வந்து தன்னுடைய கோல்ல ஃபோக்கஸ்டா இருக்கிறாரு. அது டிஸ்ட்ராக்டே ஆகலை. இவங்க கூப்பிடுறாங்க, ஐயோ இவங்க ஏற்று நிற்பாங்களே, இவனுங்க ஏதாவது அனானிமஸ் லெட்டர் போட்டு விட்டுருவானுங்க ராஜாவுக்கு, அப்புறம் ராஜா நாளைக்கு ஏதாவது பண்ணிடுவாரு, அப்படிலாம் பயப்படலை. கரேஜியஸாக நிற்கிறாரு. ஏன்னா அங்கே கிங்குக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு தான் வந்திருக்கிறார். ஸோ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸில் உங்கள் சுப்பீரியர், உங்களுக்கு இம்மிடியட் பாஸுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சிங்கன்னா போதும். வாட் யூ ஆர் டூயிங், வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, ஒய் யூ ஆர் டூயிங், ஏன் செய்கிறீங்க, எதுக்கு செய்கிறீங்க அப்படின்றத உங்கள் இம்மிடியட் சுப்பீரியருக்கு நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ட்டாக பண்ண வேண்டியதுதான். நீங்கள் மிச்சவங்க என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதனால தான் இங்கே ஒரு ஸ்டெடியா நிற்கிறார் நெகேமியா. 8வது வசனம் பாருங்க, அதே நெகேமியா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதற்கு நான், நீ சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒழிய வேற அல்ல என்று சொல்லி அனுப்பினேன். பாருங்க, உங்க மைண்ட்ல தான் நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன்றாரு. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியார்களும். எவ்வளவு சிம்பிள் பிரேயர் பாருங்க. கரெக்ட் பிரேயர், ரைட் பிரேயர் அட் த ரைட் மூமெண்ட். தேவனே நீர் எங்கள் கைகளை திடப்படுத்தியறலும். அவங்க எங்களை வந்து சோர்வடை செய்கிறானுங்க, நீர் எங்களை என்கரேஜ் பண்ணுமாப்பா, என்கரேஜ் பண்ணுங்க கேட்குறார். ஊக்கமான ஆவி என்னை தாங்க, மன்றாடு, வாக்களித்த தேவனை பாடி கொண்டாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடுன்னு. அது மாதிரி ஆண்டவரே என்னை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரேயருக்கு வருவாங்க. ப்ரேயருக்கு வரும்போது கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில் அதான் ரொம்ப பெரியது. என்னன்னா அவங்க சொல்றதான் நீங்க கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் ஹியர். அவங்க வந்து ஷார்ட்டாக பேசுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் மனசு சோர்ந்துருவாங்க. அவங்க வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிப்பாங்க. அப்படி நடந்தது இப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா அப்பெல்லாம் முன்னாடி சோர்ந்துருவேன், டயர்டாயிரும். அவங்க பேச பேச என்ன ஆகும்னா டயர்டாயிரும். அப்போ ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரு, என்னை ஃப்ரெஷ்ஷாக இருக்க கிருபை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுனார். அப்போ அவங்க பேசிட்டு இருக்கும்போது, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரட்டும் அப்பா, நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் இம்மீடியட்டாக. நான் அவ்வளவு நேரம் ஃபிசிக்கல் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும், மென்டல் டயர்ட்னஸ் எல்லாம் போயிடும். எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் உடனே. ஏன்னா காம்ப்ரிகென்ஷன் ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங் மினிஸ்ட்ரியில். அவங்க சொல்கிறாங்கன்னா என்ன ஆர்டரில் என்ன ப்ரையாரிட்டியில் அவங்க நம்மளுக்கு விஷயங்களை சொல்கிறாங்களோ அதே ஆர்டரில் அதே ப்ரையாரிட்டியில் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆமாம், நீங்கள் வந்து அவங்க வந்து டாப் ப்ரையாரிட்டி ஒன்று கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று லீஸ்டாக இருக்கும். நீங்கள் இது கீழே இருக்கிறத தூக்கி பெருசாக முதல்ல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ள டிஸ்கரேஜ்மெண்ட் வந்துடும். இது இவ்வளவு சீரியஸான விஷயம், அதை வருமா கண்டுக்காம இதுக்காக போய் ஜெபம் பண்ணுறாரேன்னு ஆயிரும். அதனால ரொம்ப கவனமாக நீங்கள் கவனிக்கணும். வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ரெண்டாவது என்ன சொல்றாங்க, மூணாவது என்ன சொல்றாங்க, எதை முக்கியமா அவங்க எதிர்பார்க்கறாங்க அதை கவனிக்கணும். நீங்க அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதே ப்ரையாரிட்டியில அதே ஆர்டர்ல அதே காம்ப்ரிஹென்ஷன்ல நீங்க பேசணும், ஜெபிக்கணும், ரொம்ப முக்கியம். நீங்க அதனால நீங்க ஒரு சின்ன அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க. கரெக்டா,
தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும். என் கையை அவங்க என்ன பண்ணாங்க, தளர பண்றாங்க. என் கைகளை திடப்படுத்தியம்பா, எனக்கு ஸ்ட்ரென்த் தாங்க பண்றாரு. மெகதேபியலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமையா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். ரொம்ப முக்கியமான பார்ட் நெகேமியா புஸ்தகத்துல, அப்படின்றது இல்லை, நெகேமியா புஸ்தகம் மாத்திரம் இல்லை, டோட்டல் பைபிள்ல இது ரொம்ப முக்கியமான பார்ட். இப்ப நான் அந்த வாசிக்கிற பார்ட், இதை கவனமா கேளுங்க. அதாவது செமையா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு ப்ராஃபட். அவன் செமையா ஒரு ப்ராஃபட்டு வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கான்னா இது ஒரு டிராமா. ஆனால் வெளியே பார்க்க அப்படின்னா ஒரு தேவ மனிதன், ஒரு தீர்க்கதரிசி வீட்டில் அடைபட்டிருக்கான்ற மாதிரி இருக்குது. நெகேமியா பார்க்க போறாரு. நெகேமியா பார்க்க போகும்போது அவன் என்ன சொல்றான், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகி ஆலயத்துக்குள்ள போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், நம்ம ஆலயத்துல போய் நம்ம சேஃபா இருந்துக்கிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். செமையா நெகேமியாவை, உம்மை கொன்று போட வருவார்கள், உம்மை கொல்ல வர போறாங்க, இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள், ராத்திரியில உன்னை கொண்டு போட போறாங்கன்றான். இப்ப பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பக்தியாகவும் ரொம்ப அன்பாகவும் இருக்கும். ஒரு ஹியூமனிட்டின் கிரவுண்ட்ல பாக்குற மாதிரி இருக்கும். என்ன இந்த செமையா நெகேமியா மேல எவ்வளவு அக்கறை உள்ளவனா இருக்கான், எவ்வளவு கன்சர்னா இருக்கிறான், எவ்வளவு அன்புள்ளவனா இருக்கிறான். வா நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படி சொல்லி கொண்டு விட வராங்க, அது ராத்திரி கொண்டு போடப்படுறாங்க, வா ஒளிஞ்சிக்கலான்னு சொல்றான்ட்டு. ஆனா முக்கியமான பாருங்க, அதற்கு நான், நெகேமியா சொல்றார் 11வது வசனத்துல, அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்துல போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றேன். ஆண்டவர் இப்படி நடத்துவாரா? அதுதான் இங்க மெயின். ஆண்டவர் ஒரு மனுஷனை இப்படி நடத்துவாரா? அது என்ன இப்படி நடத்துவாரா? யார் என்ன சொன்னாலும் you should know how God led you. உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு அப்படின்றத தெரிந்து கொள்ளணும். என்னை இப்படி நடத்துவாரா? என்னை அநேக பேர் என்னை ஆழத்திலிருந்து நான் ஆல் நைட் ப்ரேயர் போவேன். நான் ஏன்னா ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி போவேன். 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்க. அது போய் நிற்கிறத விட ஆல் நைட் ப்ரேயர் போனால் 2 hours 3 hours நல்லா கற்றுக் கொடுக்கலாமே. ஏன்னா டீச்சிங் மினிஸ்ட்ரி தான் எனக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். அப்படி நான் ஆல் நைட் ப்ரேயர் போவேன். கிராமத்துக்கு போவேன். கிராமங்கள்ல இருந்து எனக்கு அழைப்பு வரும். அப்படி போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். உடனே நம்ம இங்கே ஒரு சபையை ஆரம்பிச்சிடலான்னுவாங்க. இல்லை, எனக்கு சபை அழைப்பு கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய இவாஞ்சலிஸ்ட் அவங்க எல்லாம் பாஸ்டர் ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அழைப்பு பாஸ்டர் அழைப்பு கிடையாது. அவங்களால விசுவாசத்துல நிற்க முடியலை. விசுவாசத்துல நிற்க முடியாம என்ன பண்ணிட்டாங்க, அவங்க சர்ச்சை ஆரம்பிச்சுட்டா நம்மளுக்கு சேஃப்னு சர்ச்சுக்கு போயிட்டாங்க, சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க காலிங் கிடையாது. எனக்கு அப்படி அழைக்கல ஆண்டவர். எனக்கு ஆண்டவர்கிட்ட பேசலைன்ட்டேன். ஒருத்தர் ப்ராஃபஸியாவே சொன்னாரு, ஜெபிக்கும் போது அவர் ப்ராஃபஸியா சொல்றாரு, எனக்கு உன்னை ஒரு சபையை ஆரம்பிக்க சொல்றாரு அப்படின்னு. ஃபாரினர்ஸ் எல்லாம் we should have one churchன்னு வாங்க. இல்லை, I don't have any congregation, I don't have any church. எனக்கு அந்த அழைப்பு கிடையாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்மளுக்கு எப்படி ஆண்டவர் நடத்துறான்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதான் சொல்றாரு, என்னை போன்ற மனுஷன் ஓடி போவானான். ஏன் அப்படி பண்றான் அப்படின்னா, போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னு ஒரு லீடர் ஒளிஞ்சா அப்படி இருக்கும். யோசித்து பாருங்க. எல்லாருக்குமே மனசு விட்டு போயிடும், சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா நெகேமியாவை நம்பிதான் மொத்த ஜனமும் வந்துகிட்டு இருக்குது. நெகேமியா ஓடி ஒளிகிறாருன்னா ஜனங்களுடைய மொத்த கான்பிடன்ஸே போயிடும். அதுக்கு தான் அப்படி பண்றானுங்க. தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமே அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். சொல்லிட்டான் பாருங்க. நெகேமியா சொல்றாரு பாருங்க, தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமா இந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டி கொள்வதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குறதுக்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். எனக்கு கெட்ட பேர் வரணும்னோ, என் விசுவாசத்தை தகர்த்து போடணும், கர்த்தர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசத்தை எடுத்து போடணும்னு இப்படி நான் பண்ணுனா அப்படின்றத
தெரிந்து கொண்டேன்றாரு. என் தேவனே, திரும்ப ஜெபம் பண்றாரு பாருங்க, எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. என் தேவனே, தொபியாவும் சன்பல்லாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நொவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளும் எனக்கு பயமுண்டாக்கப்பட்ட மற்ற தீர்க்கதரிசியை நினைத்துக் கொள்ளும். எவ்வளவு பேர் பாருங்க. இந்த செமையா மாத்திரம் கிடையாது, நொவதியால் என்ற தீர்க்கதரிசினி, மற்ற தீர்க்கதரிசிகள் இவ்வளவு பேர் அகைன்ஸ்டா இருக்காங்க நெகேமியாவுக்கு. இவங்கெல்லாம் சர்வன்ஸ் ஆஃப் காட். அப்ப சர்வன்ஸ் ஆஃப் காட் இவங்களுமே இவருக்கு விரோதமா வராங்க. நினைத்து கொள்ளும்ன்றார், இவங்களெல்லாம் நினைத்து கொள்ளும் ஆண்டவரேன்றாரு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்றது இதுதான். நான் உன்னை விசாரிக்கிற தேவனானபடியால் உன் பாரங்களை எல்லாம் என் மேல் வைத்து விடேன். அப்ப ஆண்டவர் மேல என்ன சொல்லணும், நம்ம பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க பழகணும். பிரேயர், அதான் பிரேயர்ன்றது நமக்குள்ள ரெஸ்ட் கிடைக்கிற நேரம். நம்ம பாரத்தெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைக்கிற, ஆண்டவரே இதை பொறுப்பெடுங்கப்பா, இதை பொறுப்பெடுங்க. இப்ப திடீர்னு உங்களுடைய சுப்பீரியர் இருக்கிறதுலே சுப்பீரியருக்கு மேல சுப்பீரியர் உங்களை கூப்பிட்டு விடுறாரு ஏதோ ஒரு காரியத்துக்காக. நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும், எதுக்காக கூப்பிட்டு விடுறாங்க, ஏதாவது நம்மளுக்கு எதிராக இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டம் வரும். அப்ப என்ன பண்ணா, ஆண்டவரே நீங்க பொறுப்பெடுங்கப்பா, இந்த சிச்சுவேஷனை நீங்க பொறுப்பெடுங்க அப்பா, நீங்க இதை ஹேண்டில் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க பழகணும். அதை ஃபெய்த்தோட பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணா, ஆண்டவரே பொறுப்பெடுத்து கொள்ளுங்கப்பா, இந்த அதிகாரிகளையும் அவர் கீழே இருக்க எல்லா அதிகாரிகளையும் அந்த அதிகாரியும் எல்லாரையும் அப்பா, இந்த சூழ்நிலை எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திலே நான் ஒப்படைக்கிறேன் அப்பா, நீர் பொறுப்பிடும் தகப்பனே, நீங்க பொறுப்பெடுங்கப்பா அப்பா, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன், எதையும் செய்ய வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் அப்பா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ லார்ட். அப்பா நீங்க பொறுப்படுத்த நடத்துவீர் நான் விசுவாசிக்கிறாண்டவரே, நீங்க பொறுப்படுத்த கொண்டதற்காக நன்றி ஆமேன்றுவாங்க. சொல்லிட்டு ஐயோ என்ன கேட்க போறாரோன்னுவாங்க. அப்ப என்ன, இவங்க பிரேயர் பண்ணதுக்கு இவங்க நடக்குது என்னன்னா, அது ஃபெய்த் இல்லை. அது ஃபெய்த் இருந்ததுன்னா ஆண்டவர் நடத்துவார், ஆண்டவர் பொறுப்பெடுப்பார், அந்த நிச்சயம் உண்டாகணும். நம்ம ப்ரே பண்ணும்போது விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஆண்டவரே நம்முடைய பாதத்துல ஒப்படைக்கிறேன் அப்பா, நம்முடைய பாதத்துல வைக்கிறேன், உங்களுடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன், நீர் பொறுப்படும் தகப்பனே, நீங்க பொறுப்பெடுங்கப்பா, நீங்க ஆட்கொள்ளுங்க ராஜா. அப்ப வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க பழகணும். நீதிமொழிகள் 21:1 சொல்லியிருக்கிறீங்க அப்பா, ராஜாக்களின் இருதயம் கர்த்தருடைய கையில் நீர்க்கால்கள் போல இருக்கிறது அப்பா, அப்படி சித்தத்தின்படி அதை திருப்புகிறீர், உமக்கு நேராக திருப்புகிறேன்னு சொல்லியிருக்கிறீர். அப்படி போல இந்த எல்லாருடைய ஆவிகளையும் எல்லாருடைய நினைவுகளையும் யோசனைகளையும் உம்முடைய ஆளுகைகளாக கொண்டு வருகிறேன் அப்பா, நீங்க பொறுப்பெடுங்க தகப்பனே. ஒரு ஜெபம் நடக்கும்போதே அப்படிதான் போய் ஜெபம் பண்ண. ஒரு கேதரிங் இருக்குது, ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ப்ரே பண்றாங்க அப்படின்னா நான் என்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க ஆளுகை செய்யணும், எந்த மனுஷனும் ஆளுகை செய்யக்கூடாதாப்பா, தி டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதாப்பா. எந்த நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை இங்க கூட்டுகிறீரோ அந்த நோக்கத்துக்கு நேராக நடத்துங்க ராஜா. அதுக்கு எதிராக எதுவும் நடக்காதபடி காத்து கொள்ளும் அப்பா, நீங்க பொறுப்படுங்க, நீர் ஆளுகை செய்யும் அப்பா, நீர் நடத்தும் சொல்லி ஜெபிப்பேன். மகா முதல்ல டான் மெயினை பத்தி கொஞ்ச நேரம் பேச போறா, அடுத்து நான் பேசுறேன் அப்படின்னா நான் ஒரு 2 வாரமாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் மகள்கிட்ட, இதை குறிச்சு பேசு. ஏன்னா இப்ப டான் மெயினே வந்தாருன்னா நல்லா இருக்கும், வருவார் சீக்கிரத்துல. அந்த மாதிரி ஒரு கனெக்ஷன்ஸ் ஆண்டவர் கொடுப்பார், ஒரு டிவைன் கனெக்ஷன்ஸை கொடுப்பார். கொடுக்கும்போது அவங்களோட நேரம் பேசுற மாதிரி கிடைக்கும் நமக்கு. அப்ப அவரே பேசணும், அவர் பேச முடியாதனால நீ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் யூ ஸ்பீக்னு. அப்ப நம்ம அப்ப டான்மேனை பத்தி தெரியும் உங்களுக்கு. நம்மளுடைய என்ன சொல்றது, நம்மளுடைய கூடாரத்தை விசாலமாக்கு அப்படின்றாரு. இடது வலதாக பெருகு, வடக்கு தெற்காக கிழக்கு மேற்காக பெருகுன்றாரு. நம்ம டெரிட்டோரியை நம்ம பெருகணும்னா we have to read a lot. நிறைய எக்ஸ்போஷர் வேணும் நமக்கு. நம்ம என்ன நடக்குது, வாட் இஸ் கோயிங் ஆன் ஆல் ஓவர் த வேர்ல்டு, உலகம் முழுக்க என்ன நடக்குன்னு தெரியணும். வெறும் இங்க இருக்கிற மியூசிக் கேட்டு இங்க இருக்கிற பாட்டையை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா குண்டு சீட்டுல குதிரை ஓட்டுற மாதிரி தான். இது இங்கனுக்குள்ளேயே பார்த்துட்டு இருக்க கூடாது, வெளியே என்ன நடக்குது, ஹோல் வேர்ல்டுல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ப்ராஃபிட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு, ப்ராஃபிட்ஸ் என்ன சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, அது தெரியணும், இன்டர்நேஷனலா தெரியணும்.
அப்பதான் நம்மளுடைய ஆவி விரியும், நம்முடைய மைண்ட் விசாலமாகும். பாஸ்டையே பேசிட்டு இருக்க கூடாது. பாஸ்ட் பத்தி பேசுறேன்னா யூ ஆர் இன் த பாஸ்ட், கம் டு த பிரசன்ட், திங்க் அபவுட் யுவர் ஃபியூச்சர். தரிசனத்தை குறித்து பேசணும், அதான் ஃபியூச்சர். ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றோம்னா ஒருத்தரை வச்சு ஒரு ஏஆர்பி ஒருத்தரை வச்சு டாக்குமெண்ட்ரி பண்றோம், இல்லை ஒரு 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 சிட்டியை வச்சு நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றோம்னா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படி வச்சிருப்போம். 3 தான் வச்சிருப்போம். அப்ப பாஸ்ட்ல எப்படி இருந்தது அவங்க லைஃப், ப்ரெசன்ட்ல எப்படி இருக்கிறாங்க, ஃபியூச்சர்ல அவங்களுடைய தரிசனம் என்ன, பாஸ்ட்ல இந்த சிட்டி எப்படி இருந்துச்சு, ப்ரெசன்ட்ல எப்படி இருக்கு, இனி அனதர் 20 இயர்ஸ், ஆஃப்டர் 20 இயர்ஸ் அந்த சிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது. அப்படிதான் ஒருத்தரை பார்க்கணும் நம்ம. அதே மாதிரி தான் நம்மளை பார்க்கணும். பாஸ்ட்ல நான் எப்படி இருந்தேன், ப்ரெசன்ட்ல எப்படி இருக்கிறேன், ஃபியூச்சர்ல நான் எப்படி இருக்கணும். அப்ப நான் ஃபியூச்சர்ல அப்படி இருக்கணும்னா நான் என்ன செய்யணும், அதுக்கு அந்த ப்ராக்ரஸ்குள்ள போகணும். டெய்லி நம்ம வளரணும். அப்ப நம்ம வேதத்தை பற்றி அறிகிற அறிவில நம்ம வளரும் போது கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில வளருவோம். கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில வளரும் போதுதான் இந்த உலகத்தை பத்தி தெரிந்து கொள்ளலாம். நான் யார், நான் எப்படியாக இருக்கணும், வேர் ஐ ஹாவ் டு பி, நான் எப்படியாக இருக்க விரும்புகிறேன், அதற்கு நான் என்ன செய்யணும், என்னை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். அதை பாருங்க, இவர் அழகா இவர் டிசைன் பண்றாரு பாருங்க. நெகேமியா தன்னை எப்படி நடத்த மாட்டாருன்னு கர்த்தரை குறித்து அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, தெளிவா அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. பக்தியா இருக்குது. வா தேவாலயத்துல போய் ஒளிஞ்சுக்கோ, உன்னை கொண்டு போட வருவானுங்க, ராத்திரியில உன்னை கொண்டு போட்டுருவானுங்க அப்படின்னு சொல்லும் போது என்னை போன்ற மனுஷனை ஓடி போய் சொல்ல மாட்டார் ஆண்டவர். இப்படியெல்லாம் ஓடி பதுங்கி போக சொல்ல மாட்டார் ஆண்டவர். இப்படியெல்லாம் நடத்த மாட்டார்ன்றார், தெளிவா சொல்றாரு. என்னைய ஒரு ஊழியக்காரங்க குடும்பமா ஊழியம் செய்யறவங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அவங்க என்னை ஒரு சென்னையில் ஒரு கல்யாண ஹால் எடுத்து ஒரு மீட்டிங் நடத்த சொல்றாரு பிரதர்னாங்க. அப்படியா அப்படின்னு. அவங்க வெளியூர்ல உள்ளவங்க. சரி, யாரு என்ன பார்ட்டி, யாரு என்னன்னா அவங்க கணவன் மனைவியும் அவங்க ஆராதனை நடத்துவாங்க, மெசேஜ் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்களாம். நான் அந்த ஹால் வாடகை கொடுத்துடணுமா, ஹாலை புக் பண்ணணுமா, எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடணுமா. ஆண்டவர் அப்படி நடத்துவார என்னைய? நான் சொன்னேன், எனக்கு அப்படி ஆண்டவர் சொல்லலை பிரதர், எனக்கு சொல்லும் போது நான் சொல்றேன். ஸ்பர்ஜன் அவர் எழுதுறாரு, சார்ல்ஸ் ஸ்பர்ஜன். அவர் பாஸ்டரா இருக்காரு. பாஸ்டரா இருக்கும்போது அந்த சர்ச்சில் ஒருத்தர் சொல்றாரு, அடுத்த வாரம் ஆண்டவர் என்னை மெசேஜ் கொடுக்க சொன்னாரு. உடனே ஸ்பர்ஜன் சாதாரணமா சொல்றாரு, உன்னுட்ட ஆண்டவர் ஒரு தடவை தான் பேசினாரு, என்கிட்ட தினமும் பேசிட்டு இருக்காரு, தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு, என்னட்ட ஆண்டவர் இப்படி சொல்லலன்னு. மாதிரி அநேக காரியங்களை சொல்ல முடியும். உங்களை தான் காமிச்சாரு எனக்குன்னுவாங்க. இந்த பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல வர சொன்னாங்க, இந்த மீட்டிங் உங்களை வர சொன்னாங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசட்டும் பாஸ்டர், என்கிட்ட பேசினோடனே நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன்றேன். இதில் பல காரியங்கள் இருக்கு. ஒன்று, நம்மளை பிரியப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்கு பிரியப்படுத்துற மாதிரி, இல்லைன்னா மற்றவங்களுக்கு பிரியப்படுத்துற மாதிரி பண்ணுவாங்க. அதில் ஆண்டவர் நாமம் மகிமைப்படாது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும்னா ஆண்டவருடைய சித்தம் அங்க நடக்கணும். ஆண்டவருடைய சித்தம் நடந்தாதான் அவருக்குள்ள கனம் அவருக்கு கிடைக்கும். அதான் மகிமைன்றது. ஆண்டவரே நடத்தினார், நாம போய் செய்யக்கூடாது. ஊழியம் தானே, நம்மளா செய்யக்கூடாது. ரொம்ப ஆபத்துல கொண்டு போய் விட்டுறோம். ஏன் ஆபத்துன்னா, நம்ம இஷ்டமா நடக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நம்மள பேசுறதை நிறுத்திடுவார். ஃபர்ஸ்ட் இது அதுதான், நம்மகிட்ட பேசுறதை நிறுத்திடுவார். நீ ஏன் உன் இஷ்டப்படி நடக்கிறீங்களே, நீ ஏன் போன்னு விட்டுருவார். அவர் எந்த டைரக்ஷனும் கொடுக்க மாட்டார். சவுல்ட்ட அதான் பண்ண, சவுல்ட்ட பேசவே இல்லை, நிறுத்திட்டார் சவுல்ட்ட பேசுறத. ஏன்னா சவுல் அவர் இஷ்டமா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அது மாதிரிதான் இங்க நம்ம ஆண்டவரோட க்ளோஸா இருந்தோம்னா ஆண்டவருடைய மைண்ட் நமக்கு தெரியும், ஆண்டவருடைய நடத்தல் நமக்கு தெரியும். இப்படி நடத்த மாட்டார், இப்படிதான் நடத்துவார்ன்றது தெரியும். அதான் இங்க சொல்றாரு. 15வது வசனம் பாருங்க. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியில முடிந்தது. 52 டேஸ்ல மொத்த சிட்டிக்கும் வால் கட்டி முடிச்சிட்டார் நெகேமியா. ஒரு டீம் ஒர்க்.
இது எதுக்கு 52 days சொல்கிறான்னு கேட்டீங்கன்னா, ஸ்பெசிஃபிக்காக, அதாவது பிளான் பண்ணி பண்ணோம்னா, ஆண்டவர் சொல்லி செஞ்சோம்னா, ஜனங்களுடைய எல்லாருடைய ஆதரவு நமக்கு கிடைக்கும், எல்லாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். அப்போ நம்ம குயிக்காக செய்யலாம் அப்படின்றது தான் அதை சொல்கிறாரு. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போதும் மிகவும் முனையற்று போய், இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்தார்கள். இப்போ கிரெடிட் யாருக்கு சொல்றாரு பாருங்க, ஆண்டவரால் தான் அது நடந்ததுன்றார் நெகேமியா. வேற யாருக்கும் அந்த கணத்தை கொடுக்கல, ஆண்டவருக்கு அந்த கணத்தை கொடுக்கிறார். அந்த நாட்களில் யூதாவில் உள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவின் இடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது. இவ்வளவு நடக்கும் போதும் அங்க ஆப்போனன்ட் பர்சனோட இவன் கரஸ்பாண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க இங்க இருக்கிற யூதர்கள். அவன் ஆராகின் குமாரனாகிய செகனியாவுக்கு மருமனாக இருந்ததும் அல்லாமல், அவன் குமாரனாகிய யோகனான் பிறகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாருக்கு விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள். இப்படி அவர் சம்பந்தம் பண்ணியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி சொல்லுவார் பாருங்க, இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இவங்க கரஸ்பாண்டன்ஸ் நடந்துகிட்டு இருக்கிறதுனால இவங்க எல்லாருமே நெகேமியாவுக்கு எதிராக இருக்காங்க. அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். இவங்க மூலமா தான் நியூஸ் அங்க போகுது. போனோடனே அவன் என்ன பண்றான், இவரை டிஸ்கரேஜ் பண்றதுக்கு தொடர்ந்து லெட்டர்ஸ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். 7ஆம் அதிகாரம், அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பண்பு யாரெல்லாம் வைக்கிறார் பாருங்க. முதல்ல கேட் கீப்பர்ஸ், வாசல் காவலாளர், அடுத்து கொயர் பாடகர், அடுத்து லேவியர்கள், இவங்களை எல்லாத்தையும் நியமிக்கிறார். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றார் பாருங்க. ஒரு பக்காவா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றார். நான் என் சகோதரனாகிய ஆனானியும் அநேகரை பார்க்கிலும் உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரண்மனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். யாரெல்லாம் ஏற்படுத்தினேன்னு சொல்றாரு, உண்மையுள்ளவர்களா இருக்கணும்ன்றார். அப்ப நமக்கு அது பாடம், இட்ஸ் எ மெசேஜ். நீங்க யார் எடுத்தாலும் சரி உண்மை உள்ளவனா இருக்கணும். ஸ்கில்லை விட கேரக்டர் முக்கியம்னு யோசிப்புல நம்ம பார்த்தோம். ஒருத்தர் எவ்வளவுதான் ஸ்கில் இருந்தாலும் அவன் கேரக்டர் ரொம்ப முக்கியம். சின்சியரா இருக்கணும், உண்மையா இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும், ஒபீடியண்டா இருக்கணும். நல்ல டிரைவரு, ஆனா உங்களுக்கு பேச்சை கேட்க மாட்டாருன்னா, நீங்க லெஃப்ட்ல போனா ஏன் ரைட்ல போகக்கூடாது, நீ ஸ்லோவா போனா ஏன் வேகமா தான் போகலாமே, ஏங்க போகக்கூடாது, வேகமா போனா இல்லைங்க மெதுவாக போகலாம், இப்போ என்ன பண்ண போறீங்க, அப்படி உங்களுக்கு எதிராகவே ஒருத்தன் பேசிட்டு இருந்தானா அவனோட நீங்க டிரைவரை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இப்போ உங்க ஆவிக்கு ஒத்த ஆவியா இருக்கணும், நீங்க சொல்றது ஒபே பண்றவங்களா இருக்கணும். வேலை செய்யறான் ஒருத்தன், கிளீன் பண்ணுங்கப்பா, நான் மேலோட்டமா தட்டி விட்டுட்டு இருக்கான் தூசியை, அப்பா நல்லா தொடப்பான்னா, இல்லைங்க அது அப்படிதாங்க, அதெல்லாம் போகாது, அதான் தொடர்ந்து நீங்க நல்லா தொடச்சிங்கன்னா போகும், என்னைக்கோ ஒரு நாள் தொடச்சா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னா அவனை வச்சுக்கிட்டு வேலை பார்க்க முடியுமா? நீ தொடைனா தொடைக்கிறான், இன்னொருக்க தொடைக்கிறான். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அவனுக்கு பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க ஒண்ணு வேண்டாத செய்ய சொல்ல போறதில்ல, நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்ய சொல்றீங்க, அதுதான் முக்கியம். என்கிட்ட ஒருத்தர் வேலைக்கு வந்தாரு, ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் போது அவர் அதை சரியா செய்யலன்ற போது திருத்தி செய்ய சொல்லும் போது இப்படித்தான்னாரு. அதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த வேலையும் நின்று போச்சு, அதோட நிப்பாட்டிட்டேன் அவரை. மிச்சம் யாருக்கிட்ட வேலைக்கு போறது நின்று போச்சு. இந்த வேலையை பார்த்து அநேகர் வேலை கொடுத்துருப்பாங்க. ஒரு இடத்துல நீங்க வேலை பார்க்குறீங்கன்னா அவங்க வேலையை பார்த்து அவங்க மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, நல்ல வேலை பார்க்குறாரு இவருக்கு இந்த வேலையை நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பாஸ்டர், அவருக்கு நான் இப்போ கேமரா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு எடிட்டர் வச்சு ஒர்க் பண்ணுவோம், ஒரு ஆஃபீஸில் போய் எடிட் பண்ணுவோம். அப்போ அந்த எடிட்டரோட உட்காந்து எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பண்ணுறேன், அதுக்கு மாண்டேஜ் எல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அந்த முதல்ல மாண்டேஜ் வரும், அதில் அந்த இடையில அந்த மாண்டேஜில் அந்த அந்த 1 hour மெசேஜில் அவர் எதை மெயினாக சொல்ல போகிறாரோ அதோடைய ஹைலைட் வரும். இப்படி புதுசாக நான் பண்ணேன், அதுக்கு ஒரு மியூசிக்லாம் போட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் ஒருத்தர் கொடுக்க வச்சு ஒரு இன்டர்நேஷ்னலாக போகிறதுனால அப்படி பண்ணினேன். ஸோ அதை பார்க்க விரும்பினார் அந்த பாஸ்டர். ஏன்னா தொடர்ந்து நான் அதை பண்ணுறதை பார்த்துட்டு நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை நான் பார்க்கணும், நான் வரேன் அப்படின்னாரு. அப்போ இந்த எடிட்டர்கிட்ட நான் சொன்னேன், இந்த எடிட்டர்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு ஒரு ஃபோன் கால் வெளியே போவார், உட்காந்துட்டு எடிட் பண்ணுறதுக்காக உட்காருவார்,
கொஞ்சம் ஒரு லைன் போகிறதுக்குள்ளே 2 லைன் போகிறதுக்குள்ளே ஒரு ஃபோன் கால் வரும். உடனே என் ஃபோனை எடுத்துகிட்டு வெளியே போயிடுவார். போவார், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு திரும்ப உட்காருவார். ஒரு 2 நிமிஷம் எடிட் பண்ணுவார், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபோனில் போயிடுவார். ஸோ நான் சொன்னேன், அந்த பாஸ்டர் அன்னைக்கு வரேன்னு சொன்ன நாள். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி பாஸ்ட் உட்காரும்போது நீங்கள் தயவுசெய்து வெளியே போகாதீங்க, ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க, ஃபோனை சைலண்ட் மோடில் வச்சுருங்க. ஏன்னா இது வந்து உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன். நான் உங்களை இம்ப்ரெஸ் ஆனாருன்னா அவரே உங்களை ரெக்ரூட் பண்ணுவார். ஏன்னா ஃபியூச்சரில் அவரே எடிட்டிங் ஷூட்லாம் பெருசாக கொண்டு வருவார். ஏன்னா இது பெரிய ஓப்பனிங் இது. அப்போ அவருக்குன்னே ஒரு எடிட்டர் தேவைப்படும். உங்களை அழகாக அதில் உட்காந்துடலாம் பிரதர் நீங்கள் என்ன. இவர் அதை கேட்டுக்கல. இந்த பாஸ்டர் வந்து உட்காந்தாரு. இவர் ப்ளே பண்ணி காமிச்சுவார். இவர் ஒரு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே இதே மாதிரி ஃபோன் கால் வந்து போய் வந்துட்டு இருந்தார். ஒரு 2 நேரம் 3 நேரம் பார்த்தாரு. 4வது நேரம் வெளியே இருக்கும்போது அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டார், இவர் வேண்டாம் பிரதர், இவர் நல்லாவே எடிட் பண்ணாலும் திறமையாக பண்ணாலும் இவரை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணாதீங்க, வேண்டான்ட்டார். சில வருஷங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்டருடைய மினிஸ்ட்ரி பயங்கரமாக எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. பெரிய லெவல் எக்ஸ்பாண்ட் ஆயிடுச்சு. நிறைய அவருக்குன்னு கேமரா வாங்கிட்டாங்க, எடிட் ஷூட் போட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு ஆள் வேணும். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த நாங்கள் எடிட் ஷூட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சென்னையிலே ஒரு பெரிய எடிட்டிங் ஷூட், அது பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. மொத்தமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகிட்டு இவருக்கு வேலை இல்லாமல் ஆகிட்டார். இவர் வந்து நிற்கிறாரு என்கிட்ட, அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு. எப்படி கேட்பீங்க? அந்த பாஸ்டர்கிட்ட ஒரு நாள் போய் நின்னா அவர் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டார், இல்லை பிரதர்ன்ட்டார், நோ. அதனால தான் சொல்றாரு, அது கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் அநேகத்துக்கு அதிபதியாக வைத்திருப்பேன், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்ம எங்க இருந்தாலும் சரி, நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சின்சியரா செஞ்சீங்கன்னா போதும். அதை சின்சியரா செய்யறத ஆண்டவர் பார்ப்பாரு. அதை பார்த்தாருன்னா ஆண்டவர் உயர்த்துவார். அதான் அந்தந்த இடத்துல அந்த இடம் ஆட்டில் வைக்கிறார் பாருங்க. நெகேமியா சூஸ் பண்ணி வைக்கிறார். வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர். உங்களுக்கு தெரியணும் நீங்க யாரை எந்த வேலை செய்ய சொல்ல போறீங்கன்றது தெரியணும். யாருக்கு இந்த வேலை கொடுக்க போறீங்க, எந்த வேலையை யார் கரெக்டாக செய்வா, யாரால முடியாதது, உங்க டீம் பத்தி உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும், அனலைஸ் பண்ணி தெரிஞ்சு வச்சிருக்கணும். பாருங்க, சொல்றாரு 3வது வசனத்துல, 7ஆம் அதிகாரம் 3வது வசனம், அவர்களை நோக்கி வெயில் ஏறும் மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம், நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அவங்க வீட்டுக்கு முன்னாடி அந்த வாசலை கட்ட சொன்னாரு, அவங்களே பார்த்துக்கோன்ட்டாரு. நீங்க பகல்ல மாத்திரம் திறந்து வைங்க, ராத்திரியில மூடி வச்சிருங்கன்ட்டார். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாய் இருந்தது, அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படவில்லை. ஒரு முக்கியமான விஷயம் இது. பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாய் இருந்தது, ஆனால் அதற்குள்ளே இருக்க ஜனங்கள் கொஞ்சமாய் இருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படல. இவங்க அங்க இருந்து வந்தாங்க, அடிமைத்தனத்துல இருந்து பாபிலோன் வந்தாங்க. ஆனால் இவங்க ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவருடைய ஆலயம் நல்லபடியா கட்டப்படணும், நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளணும், ஆண்டவர் சொல்றதுபடி நம்ம நடக்கணும், அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். இந்த ஒரு உணர்வே இல்லாம இருந்துட்டாங்க. நீங்க ஆகாய் புஸ்தகத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன் சம்பாதிச்சும் கஷ்டப்படுறீங்க, நீங்க சம்பாதிச்சாலும் பொத்தலான பையில போடுறீங்க, நீங்க தண்ணி குடிச்சும் உங்களுக்கு தாகம் அடங்கலை, சாப்பிட்டும் உங்களுக்கு பஞ்சம் தீரலை, ஏன் கஷ்டப்படுறீங்கன்னா என்னுடைய ஆலயத்தை நீங்க கட்டலையேன்றார். என்னுடைய ஆலயத்தை நீங்க கட்டணும்னு நினைக்கல, உங்களுக்கு மச்சிப்பாவப்பட்ட வீடுகளை கட்டிக்கிட்டீங்க, உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்க. அப்படிதான் நம்ம இருக்கிறோம். நானு என் குடும்பம் என் வேலை அப்படிதான் நம்ம இருக்கிறோம் ஒழிய ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறோமா, ஆண்டவருக்காக நம்ம என்ன செய்யறோம் அதை யோசிக்கிறது கிடையாது. நான் நல்லா இருக்கேனா, நான் பிரசங்கம் பண்ணேனா, நான் நல்லா பிரசங்கம் பண்ணேனா, இன்னைக்கு நான் பைபிள் ஸ்டடி எடுத்தேன், நல்லா பைபிள் ஸ்டடி எடுத்தேனா, அப்படி இருக்கக்கூடாது. இதுல ஆண்டவர் நினைச்சது நடந்ததா, ஆண்டவர் பேசினாரா உங்களோட, அது ரொம்ப முக்கியம். சரி, அதுதான் நீங்க சொல்றாரு இவரு. அப்ப இவங்க எல்லாம் ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க பாபிலோன் அடிமத்தனத்துல இருந்து வந்துட்டானுங்க.
ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்க, தரித்திரமா தான் இருக்காங்க, கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க. அதான் சொல்றேன், வீடுகள்லாம் கட்டப்படலை, கொஞ்சமா தான் இருக்காங்க ஜனங்க. அவங்கவுங்க ஒரு வீடை கட்டிக்கிடணும்ன்றதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதுக்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் குடிவர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றாரு. ஆனா இதுல முக்கியமான கீ என்னன்னு கேட்டீங்கன்னா, என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். இங்கிலீஷ் பைபிள் ரொம்ப அழகா இருக்குது. God gave me an idea in my spirit. God gave me an idea in my mind என்று இருக்குது இன்னொரு பைபிள்ல. இது ரொம்ப முக்கியம், வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். God gave me an idea. ஆண்டவர் உங்களுக்கு ஐடியாக்களை தருவார். இப்ப நான் பிரசங்கம் பண்றேன், பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு ஆண்டவர் இந்த மாதிரி வசனங்களை கொடுத்து இது வியாக்கியங்களை கொடுப்பார். இதே இது நான் படம் வரையும் போதோ எடிட் பண்ணும் போதோ கேமரா பண்ணும் போதோ எனக்கு ஐடியாஸ் கொடுப்பாரு. இது எப்படி பண்ணணும், இந்த சாங்கை வந்து எப்படி ஷூட் பண்ணணும், எப்படி எடிட் பண்ணணும், எப்படி லைட் பண்ணணும், எப்படி லைட்டிங் இருக்கணும், என்ன மாதிரி கேமரா யூஸ் பண்ணணும். நீங்க அட்வான்ஸ்டு லென்சஸ் வந்துருச்சு, ரொம்ப அட்வான்ஸ்ட் லென்சஸ் வந்துருச்சு. அது வந்து சினிமாவில் வந்து இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிட்டாங்க. இன்னும் நம்மளுடைய காஸ்பல் அது வரல, காஸ்பல்ல வரல. அப்ராட்ல காஸ்பல்ல தூக்கிட்டு வராங்க. இப்போ இங்கே வந்துடும், அது இங்கே சீக்கிரத்தில் அதை செய்ய வைப்பார், அது கொண்டு வந்துருவார் ஆண்டவர். மீடியாக்குள்ள நம்ம எப்படி அப்போ அவங்க உட்காரும்போது, கேமராவில் உட்காரும்போது 10 ஆங்கிள் வைக்கணும், என்னென்ன ஆங்கிளில் வைக்கணும், எந்த கேமரா வைக்கணும், எப்படி எடிட் பண்ணணும். ட்ரோன் கேமரானாலே பறக்கும்னு நினைச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் கேமரா பறந்துக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. எப்போ லோ ஆங்கிள் வைக்கணும், எப்போ ஹை ஆங்கிள் வைக்கணும், எப்போ ஸ்டெடி ஷாட் வைக்கணும், எப்போ மூவ் பண்ணணும், அந்த சாங்குடைய மீனிங் என்ன மாதிரி ஃபீல் பண்ணணும் ஜனங்க அதை பார்க்கும்போது, அது ரொம்ப முக்கியம். சும்மா எடுத்ததுக்கெல்லாம் கேமரா பறந்துக்கிட்டே இருந்ததுன்னா எல்லாரும் மூணாறுல போய் நின்றுக்கிறாங்க. எல்லாரும் மூணாறுல போய் நின்றுட்டு என்ன பண்றாங்க, எல்லா கேமராவும் பறக்குது. ஆட்கள் தான் வித்தியாசமா இருக்கு, அவங்களுடைய எல்லா பிக்சரைசேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் போகுது, மியூசிக் ஒரே மாதிரி தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ யூனிக்னா என்ன, ஒவ்வொருத்தர் மேல இருக்க கிருபை வித்தியாசமானதுன்றார். என் மேல இருக்கிற அபிஷேகம், என் மேல இருக்க கிருபை வேற யாருக்கு கிடையாது. எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்காரு, எனக்குன்னு தனிப்பட்ட கிருபை வச்சிருக்கிறார். அது என்ன, அதை எப்படி நான் வெளியே கொண்டு வரணும், அதான் முக்கியம். இல்ல எல்லாரும் இப்படி பண்றாங்க, எல்லாரும் பண்றாங்க, நானும் அப்படியே போறேன்னா அப்ப எனக்கான அபிஷேகம், எனக்கான கிருபையில் நான் ஓட முடியாது. அதைத்தான் புரிஞ்சுக்கிடணும். அது நம்ம தனியா உட்காந்து நான் யார் ஆண்டவரே, என் மேல இருக்க கிருபை என்ன, என் மேல இருக்க அபிஷேகம் என்ன, என்னை குறித்து என்ன தரிசனம் வச்சிருக்கிறேன், நான் எப்படியாக நான் வரணும், அது ரொம்ப அவசியமானது. என் தேவனின் மனதில் ஒரு எண்ணத்தை உண்டா. காட் மேன் ஐடியா, ஒரு ஐடியா கொடுத்தாரு எனக்கு ஆண்டவர் என்றாரு. சும்மா கொடுக்க மாட்டாரு. நெகேமியா வந்து அவ்வளவு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கார் ஆண்டவரோட. ஒரு நண்பனோடு கூட நண்பன் பேசுவது போல மோசேட்ட பேசுனேன்றாரு. ஆரோன்ட்டு மிரியாம்ட்டு சொல்றாரு, நான் உங்கள்கிட்ட எல்லாம் சொப்பனத்துல எப்பாவது சொப்பனத்துல தரிசனத்துல பேசுவேன், ஆனா நான் மோசையோடு முகமுகமாய் பேசுகிறேன். அதுதான் நமக்கு வேணும். நமக்கும் ஆண்டருக்குள்ள உறவு தான் முக்கியம். மினிஸ்ட்ரி எல்லாம் ரெண்டாவதுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பர்சனல் லைஃப், அடுத்து ஃபேமிலி, அப்புறம் தான் மினிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் காடு. என்னுடைய தனி ஜபம், என்னுடைய தனிப்பட்ட ஆராதனை, என் தனிப்பட்ட ஜபம், என் தனிப்பட்ட உறவு, ஆண்டவருக்கு எனக்குள்ள உறவு, அது போதும். மினிஸ்ட்ரி பண்றது ஒரு செகண்ட் தாங்க, ஒரு செகண்ட் தான். உலகம் முழுக்க திறந்து கிடக்கு, உலகம் முழுக்க திறந்து கிடக்குது. 8 திசை இருக்குது, 4 பக்கமும் உங்களை ஆண்டவர் கொண்டு போக முடியும். அதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா? நம்ம ரெடி ஆகணும். அதுக்கு எவ்வளவு நீங்க மேல போக 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 ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகும், உங்க பொறுப்பு அதிகமாகும். இன்னைக்கு காலையில நேற்று ராத்திரியா தூக்கம் இல்லை. ஒரு ஊழியக்காரர் வந்தாரு, வெளிநாட்டுல இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்ததுனால அவங்க தூங்க முடியலை. இன்னைக்கு காலையில் 7 மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டோம். ஃபுல்லாக ரெஸ்டே கிடையாது. நேற்று போகிறான் வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டேன். எப்படி அது
பில்லி கிரஹாமுடைய புக்கு படிக்கும்போது அதை படித்தேன் நான். பில்லி கிரஹாம் வந்து சொல்கிறாரு, ஒரு 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 கேட்குறாங்க அவர்கிட்ட இன்டர்வியூவில், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஈவினிங்கில் குருசைடில் அவ்வளோ பவர்ஃபுல்லாக நின்று நீங்கள் மினிஸ்ட்ரி பண்ணுறீங்களே, அது எப்படி, அதோடைய சீக்ரெட் என்னன்னு கேட்குறாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள்ன்றாரு. நான் மினிஸ்ட்ரி பண்ணாலும் நான் பகலில் நல்ல ரெஸ்ட் எடுத்துருவேன்றாரு. ஏன்னா என் பாடி முக்கியம். நான் ராத்திரியில் போய் நிற்கும் போது நான் ஃப்ரெஷ்ஷாக நிற்பேன்றாரு. எனக்கு முதல்ல அவர் சொல்கிறார் பில்லி கிரஹாம், எனக்கு பிகினிங்கில் கில்ட்டி கான்சியன்ஸ் இருந்துச்சுன்றாரு, குற்றமுள்ள மனசாட்சி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் வந்து நல்லா ஜெபிக்காம விட்டுட்டேன். இல்லை, நீங்கள் வந்து இன்னைக்கு பிசாசை விரட்டினா இன்னைக்கு நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து போய் பிசாசை விரட்டுறது அப்படி சொல்லலை ஆண்டவர். இந்த மாதிரி ஜாதி பிசாசெல்லாம் உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் போகாது. உபவாசம் ஜெபம் முக்கியம்னது. அன்னைக்கு உபவாசம் இருந்து அன்னைக்கு ஜெபம் பண்ணி போறத சொல்லலை. ஃப்ரீக்வெண்டா அந்த ஹேபிட் இருக்கணும், உங்களுக்கு அந்த பழக்கம் இருக்கணும். தொடர்ந்து நீங்க உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்தா தான் ஒரு நாள்ல பிசாசை விரட்ட முடியும். நீங்க அன்னைக்கு பிசாசை விரட்டுற அன்னைக்கு மட்டும் உபவாசம் இருந்து போய் நீங்க விரட்டிடலாம்னா அது அப்படி சொல்லலை, அந்த மீட்டிங்ல சொல்லலை ஆண்டவர். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு நெகேமியாவுக்கு ஆண்டவரோட க்ளோஸா இருக்கிறதுனால ஆண்டவர் ஐடியாஸ் கொடுக்குறாரு, இது எப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்ட்டு. 6வது வசனம் பாருங்க. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பரேத், பிக்பாயி, நெகும், பானா என்பவர்கள் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்தராகி இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது. இது வரிசையா சொல்றாரு எவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்றத. இங்க மொர்தெகாய்ன்னு சொல்றது அந்த மொர்தெகாய் கிடையாது, நம்ம எஸ்தர் புஸ்தகத்துல வர மொர்தெகாய் கிடையாது. இங்க நிறைய பேர் அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா மொர்தெகாய்ன்னு வரும், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தானியல்னு வரும். ஒன்று இந்த தானியல் தான் அந்த தானியல் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அதே பேர் உள்ளவங்க இருந்தாங்க, அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இங்க வந்து நம்மளுக்கு முதல்ல செருபாபேல் ஃபர்ஸ்ட் டீம், செகண்ட் டீம் எஸ்ரா தலைமையில வந்தது, 3வது டீம் நெகேமியா தலைமையில வந்தது. இப்ப அது எத்தனை பேர் வந்தாங்கன்ற லிஸ்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லா சொல்றாரு. அந்த லிஸ்ட் எது வரைக்கும் போகுதுன்னு கேட்டீங்கன்னா 60வது வசனம் வரைக்கும் போகுது. 61வது பாத்தீங்கன்னா தெல்மெலாகிலும் தெல் அஸ்ஸாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். கொஞ்சம் பேர்த்துக்கு அவங்களுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் யார் தெரியல, முன்னோர்கள் யாருன்னே தெரியாம இருந்தாங்கன்னு சொல்றார். ஸோ அவங்க லிஸ்ட் எல்லாம் போட முடியல. தெலையாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆக 642 பேர். ஆசாரியர்கள் அபயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கீலியாத்தின் ஆகிய பர்சிலாவின் குமாரத்திகள் ஒருத்தி விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாவின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஒழுத்துக்கு விளக்கமாடர் என்று எண்ணப்பட்டார்கள். சில பேரை ஹை பிரீஸ்டா வைக்க முடியல, ஆசாரியர்களை பிரீஸ்டா வைக்க முடியல. ஏன்னா அவங்க வம்சம் எந்த வம்சத்துலன்னு தெரியலன்றாரு. அதனால அவங்களெல்லாம் நான் சேர்க்கலன்றாரு. 65வது வசனம். ஊரிம் தும்மிம் என்பவைகளுள்ள ஒரு ஆசாரியின் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். இது யார் திர்ஷாதான்னு கேட்டீங்கன்னா, நீங்க 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 8ஆம் அதிகாரம் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியா, நெகேமியாவோட இன்னொரு பேரு திர்ஷாதா. அப்ப திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான்றார். நெகேமியா தான் எழுதுறாரு, ஆனா அவருடைய இன்னொரு பேர் திர்ஷாதான்றாரு. சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 42,360 பேராக இருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் இருந்தார்கள். கொயர் முதற்கொண்டு சொல்றாருங்க, எவ்வளவு பேர் கொயர் இருக்கணும், எவ்வளவு பேர் கேட் கீப்பர்ஸ் இருக்கணும், யாரு பிரீஸ்டா இருக்கணும், யாரு லேவியர்களா இருக்கணும், எல்லாத்தையுமே டிசைன் பண்றாரு. அவர்களுடைய குதிரைகள் 736, அவர்கள் கோவேரி கழுதையில் 245, குதிரைகள் எவ்வளவு இருந்தது, கழுதைகள் எவ்வளவு இருந்தது. இதெல்லாம் கழுதைன்னு நீங்க நம்ம இந்த இப்போ உள்ள கழுதை நினைச்சிடாதீங்க. கார்கள் எத்தனை கார் இருந்தது, எத்தனை BMW, எத்தனை மெர்சிடிஸ் பென்ஸ், எத்தனை வோல்வோ இருந்தது, அதான் கணக்கு சொல்றாரு. இங்க எல்லாமே கணக்கு வேணும்ன்றாரு. இது ஏன் இவ்வளவு சொல்றாருன்னா, இதே மாதிரி பழக்கம் நமக்கு வேணும்ன்றார். ஒரு காரியத்தை சொல்றோம்னா சும்மா அப்படியே பொதுவா போயிடக்கூடாது, எல்லாம் வாங்கன்னு போயிடக்கூடாது. எத்தனை பேர் போறோம், என்ன வேலை, அதுக்கு எத்தனை பேர் என்னென்ன செய்ய போறோம், டீமா பிரிக்கணும்.
நான் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு போகும்போது என்னைய அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரிசீவ் பண்ணது ஒரு டீம். என்னை கொண்டு போய் என்னை ஹோட்டல் ரூம்ல தங்க வச்சுட்டாங்க. அதோட அந்த டீம் முடிஞ்சிருச்சு. ரிசப்ஷனோட முடிச்சிட்டாங்க. ரிசப்ஷன்ல ஒரு டீம் வெயிட் பண்ணுச்சு. ஹோட்டல்ல இருக்கிற அத்தனை இதையும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. என்னுடைய ஃபுட்டு, அகாமடேஷன், என்னென்ன வேணுமோ, எனக்கு என்னென்ன தேவையோ அவங்க பார்த்துக்கிட்டாங்க. சர்ச்சுக்கு கூட்டிட்டு போனது ஒரு டீம். அங்கேருந்து என்னை சர்ச்சுக்கு ஒரு டீம் கூட்டிட்டு போனாங்க. அது வேற டீம். சர்ச்சில் என்ட்ரன்ஸ்ன்னு என்னை ரிசீவ் பண்ணி உள்ளே போய் திரும்பி நான் இந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சு திரும்பி அங்கே வர வரைக்கும் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்படி டீமாக பார்த்தாங்க. கிளீனாக இருந்துச்சு. புரோட்டோகால், அதுதான் பேர், புரோட்டோகால்னு பேர். யார் யார் என்னென்ன செய்யணும், இதைத்தான் சேபாவின் ராஜஸ்ரீ சாலமோனுடைய அரண்மனையில் பார்த்தான்னு பார்க்குறோம். புரோட்டோகால் ரொம்ப முக்கியம். அது 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 வந்து கரெக்டாக அது மாதிரி பிளான் பண்ணி நம்ம பண்ணணும். முதல்ல நீங்கள் பிளான் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அடுத்தது அதோட ரிசல்ட்டை அப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். பிளானிங் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. 70வது வசனம் பாருங்க. வம்சத் தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாத 1000 தங்க காசையும் 50 கலங்களையும் 530 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். தன்னை பத்தி சொல்றாரு, எவ்வளவு கொடுத்தேன்றதை சொல்றாரு. வம்சத் தலைவரில் சிலர் வேலையில் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும் 2200 ராத்தல் வெள்ளியும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க காசையும் 2000 ராத்தல் வெள்ளியையும் 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதினிமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7ஆம் மாதமான போது இஸ்ரேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள். எல்லாம் டீட்டெயில்டா சொல்லிட்டாரு. யார் யாரு என்னன்றத தெளிவா சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு பாருங்க. இப்பதான் எஸ்ராவுடைய என்ட்ரி வருது. இவ்வளோ 7 அதிகாரம் பார்த்தோம், இவ்வளோ காலம் நடந்த போதும் இவர் எல்லாத்தையும் பிசிக்கலா எல்லாம் செஞ்சிட்டாரு நெகேமியா. இப்ப ஸ்பிரிச்சுவலா வரணும். ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கணும். ஆண்டவர் யாருன்னு தெரியணும். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, என்ன செஞ்சார் இதுவரை இவங்களுக்கு, இதெல்லாம் சொல்றதுக்கு எஸ்ராவை கொண்டு வராரு. ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள். அப்படியே 7ஆம் மாதம் 1 தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். வேதபாரனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அன்றியில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதையாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் பஸ்பனாவும் சகரியாவும் மெசுல்லாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிறக்க திறந்தாரு. அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எவ்வளவு ஒரு பயபக்தியா இருக்காங்க பாருங்க. ஒரு பயபக்தி. ஆண்டவருடைய காரியத்தை சொல்ல போறாங்கன்னு உடனே எல்லாருக்குள்ள ஒரு பயபக்தி. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முககுப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். எவ்வளவு தூரத்துக்கு கர்த்தரை கனப்படுத்துறாங்கன்றத நம்மளுக்கு காமிக்கிறாரு. எசுவா, பானி, செரேபியா, யாமின், அக்கூப், சபேதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலேயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நியாயப்பிரமாணத்தை படிக்கிறாங்க. அது இவங்களுக்கு புரிகிற மாதிரி ஜனங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா எனப்பட்ட நெகேமியாவும் வேதபாரனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும்
ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். ஏன் அழுதாங்க? ஜனங்க நியாயப்பிரமாணத்தை வாசிக்க வாசிக்க அழுகுறாங்க. ஏன் அழுதாங்க? அவங்க இருதயம் எல்லாம் குத்தப்படுதுங்க பிரதர். ஏன்? அவங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் நினைவுபடுத்துது. அப்போ அவங்க கர்த்தரோட யோசிக்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு விரோதமா நான் எத்தனை பாவங்கள்லாம் நான் செஞ்சிருக்கேனே, இனி நானு நிச்சயமா அந்த பாவத்துக்கு நானு போகக்கூடாது, இனி நான் கர்த்தருடைய பிள்ளைகளா நான் மாறணும்னு சொல்லி அவங்க சேஞ்ச் ஆகுறாங்க. அதுதான் இன்னொரு என்ன காரியம் கேட்டீங்கன்னா, ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தாரு, எப்படிப்பட்ட தெய்வம் தங்களை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார்னு தெரிஞ்சு அதை விட்டு விலகி போயிட்டோமே, ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோமே நினைச்சு அழுகிறாங்க. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நல்லா புசிச்சு குடிங்க, ஆனா இல்லாதவங்களுக்கு கொடுங்கள். இதுதான் பைபிளுடைய சென்டர், இதுதான் ஆண்டவருடைய இருதயம். நீங்க நல்லா சாப்பிடுங்க, ஆனா இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நம்ம கொடுக்கிறோமா? இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறோமா? இன்னைக்கு கொடுக்குறாங்க, இருக்கிறவங்களுக்கே கொடுக்குறாங்க. மனுஷனை பிரியப்படுத்த இருக்கிறவங்களுக்கே கொடுக்கறது. நாங்க கொடுப்போம், எல்லாருக்கும் கொடுப்போம். அப்படி கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆட்டிடியூடு? செல்ஃப் க்ளோரி, சுயமகிமை. அப்படி பண்ண என்ன ஆகும்? அப்படி பண்ண என்ன ஆகும்? வாட் காட் வில் டூ? எல்லாருக்கும் கொடுக்கறவங்களா இருக்கிறீங்க, புவர் பீப்புளுக்கு இல்லை, யாரா இருந்தாலும் கொடுப்பீங்க. அது எதை காமிக்குது? ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்னு வேத வசனம் சொல்லுதுங்க. அப்ப கர்த்தர் எதை பார்க்கிறாருன்னா, ஏழைகளுக்கு ஒன் ஹூ நீட்ஸ் ஒன்லி we have to do that. தேவையற்றவருக்கு கொடுத்தால் அது கர்த்தருக்கு பிரியமானதாக இல்லை. அவருடைய வாக்குத்தத்த வசனங்களுக்கு நம்ம ஒபே பண்ற மாதிரியும் இல்லை, அவரு மகிமைப்படுத்துற மாதிரியும் இருக்காதுங்க ஆண்டவருக்கு. சோ யார் யாரெல்லாம் தேவையில இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நம்ம உதவி செய்யறது, கொடுக்கறது நல்லது. நல்ல ரிச் பீப்புளுக்கே நம்ம கொடுத்தோம்னா தட் இஸ் நம்ம மறுபடியும் அவங்க கிட்ட இருந்து நம்ம சம்திங் we are expecting again. அது உகந்தது உதவி அல்ல. கர்த்தர் அதை எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். எப்படி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? முதலாவது நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? What we have to do before you give, what you have to do. கொடுக்கிறதுக்கு முன்னால இங்க என்ன பண்ணணும்? பிரேயர் பண்ணணும் பிரதர். ஆண்டவர் அவரோட சித்தத்தை வெளிப்படுத்துவார். யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும் எல்லாமே சொல்லுவார். எந்த வேலையில கொடுக்கணும், அப்படி அவர் சொல்றத கேட்டு அதன்படி செஞ்சோன்னா அவர் நாம மாத்திரம் மகிமைப்படும். அப்படி இல்லாம செய்யறதெல்லாம் நம்மளுடைய பர்சனலா நம்மளை மகிமைப்படுத்தவும், அந்த எதிராளியுடைய மனுஷருடைய மனசை அவங்களை திருப்திப்படுத்தவும் நம்ம செய்யறோம் அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அது காட்ஸுடைய அந்த கவுண்டிங், அவருடைய கணக்குல அது வராது. நம்ம அப்படி அவர் சித்தம் இல்லாம கொடுக்கறது எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது வீணா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ கர்த்தருடைய வார்த்தைப்படி அவருடைய சத்தத்தை கேட்டு சித்தம் அறிந்து கொடுத்தோமானால் அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம் சத்ததிக்கும் அப்படியே பலிதமாகும். தேங்க்யூ. நம்ம ஓனர் கிடையாது, அதை முதல்ல அது புரிஞ்சுக்கணும். நம்ம கையில் இருக்கிறதுக்கு நம்ம ஓனர் கிடையாது. நம்ம கையில் இருக்கிற பணம் ஆண்டவர் கொடுத்தது. என்னுடைய தாளந்தா இருக்கட்டும், என்னுடைய நேரமா இருக்கட்டும், ஏன் நானாக இருக்கட்டும், நான் எனக்கு சொந்தமானவன் கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தால என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நான் அவருக்கு சொந்தமானதுவன்.
அப்ப நான் என் சுயத்துக்கு அதிகாரியாக இராதபடிக்கு ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஆண்டவப்பா கேட்கணும் நான். ஏன்னா ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஊழியம் தானே அப்படின்ட்டு ஆண்டவருடைய ஊழியம் தானே அப்படி போக முடியாது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த ஊழியம் உங்களுடைய சித்தம்தானான்னு சொல்லி. அது அவருடைய சித்தமா இருந்தா தான் அவர் நம்ம கூட வருவார், அந்த ஊழியத்தை அவர் செய்வார். தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார், அங்க ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும், அங்க பெரிய ஹீலிங் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், எல்லாமே செய்வார். நானாக போனேன்னா வரமாட்டார். நாம செய்யக்கூடாது ஊழியம். நான் சொல்றது ஊழியம்ன்றது. ஏன்னா இது எங்க இருக்கு பைபிள்னு கேட்டீங்கன்னா, தாவீது நான் மட்டும் அரண்மனை பெரிய கேதுரு மர மாளிகையில் இருக்கிறேன், ஆனா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி ஒரு திரைச்சலைக்குள்ள தானே இருக்குது, அதுக்கு நான் ஒரு நல்ல ஒரு பெருசா கட்டலான்றீங்க ஒரு ஆலயத்தை. உடனே நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, நீ கர்த்தருக்கு தானே கட்ட போற, கட்டு, கர்த்தர் உன்னோட இருக்கிறார், ஆஸ்வதிப்பான்ட்டார். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார் நாத்தான்ட்ட, இல்ல அது என் சித்தம் இல்லைன்ட்டார். தாவீது எனக்கு ஆலயத்தை கட்டக்கூடாதுன்ட்டார். அப்பத்தான் ரிவீல் பண்ற இது நல்ல காரியம்தான், அவன் பையன் சாலமோனை வச்சு நான் கட்டுவேன். ஏன்னா தாவீது நிறைய வார் போயிட்டாரு, நிறைய போர் போயிட்டாரு, நிறையவருடைய ரத்தத்தை சிந்த வச்சிட்டாரு. அதனால அப்படிப்பட்டவனை வச்சு நான் கட்ட போறது இல்லை. அவன் சாலமோன் மகன் சாலமோனுக்கு யுத்தமே இருக்காது. சாலமோன்னாலே சமாதானம். யுத்தமே இல்லாத ஒரு மனுஷனா வச்சு அவனை வச்சு என் ஆலயத்தை கட்டுவேன்றார். அப்பதான் நாத்தான் சொல்றாரு தாவீதுகிட்ட, நீ ஆலயத்தை கட்டாத, தேவ சித்தம் இல்லை, ஆனா உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன்னு சொல்றாரு. அப்படி போல எல்லாவற்றுக்கும் நான் கர்த்தரை நம்ம கேட்கணும். கர்த்தர்கிட்ட கேட்கும் போதே கர்த்தர் யாருக்கு சொல்றாரோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அப்பொழுதுதான் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக மடியில கொட்டுவார்கள்ன்றது அப்பதான். நீங்க இஷ்டமலை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கறது நிறுத்திடுவார். ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க இஷ்டம் போல பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் யாரு? அவர் தான். அவர் கொடுத்ததுதான் உங்ககிட்ட இருக்குது. அவர் உங்களுக்கு கொடுக்கறத நிப்பாட்டிடுவாரு. அது மட்டும் இல்ல, இருக்கிறதை இழந்து போயிடும். இருக்கிறதை இழந்து போயிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே நான் யாருக்கு கொடுக்கணுமாப்பான்னு கேட்கணும். அவர் சொல்லும் வர காத்திருக்கணும். நீ சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லும் வர காத்திருக்கீங்களான்னு பாப்பாரு. ஏன்னா தேவ சித்தத்துக்காக காத்திருக்கீங்களான்னு பாப்பாரு. நீ உடனே பேசுறன்னு உடனே சரி சொல்லல நம்மளா செய்வோம் செய்யறீங்களா, இல்ல உட்கார்ந்து காத்திருக்கீங்களான்னு பாப்பாரு. அவர் சொல்லும் வர காத்திருக்கீங்களான்னு பாப்பாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் கொடுப்பார். சொல்றாரு, ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்கன்றாரு. இந்த நாள் சந்தோஷமா இருக்க நாள். லேவியரும் ஜனங்களையெல்லாம் அமர்த்தி அழாதிருங்கள், இந்த நாள் பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தைகளை உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாட போனார்கள். மறுநாளில் ஜனத்தின் சகல வம்ச தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வேதபாரனை எஸ்ராவிட்டு கூடி வந்தார்கள். எல்லாரும் வரான், எஸ்ராட்டை படிச்சு சொல்லு, நல்லா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்றாங்க. அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே இஸ்ரவேல் புத்திரர் 7ஆம் மாதத்தின் பண்டிகையிலே கூடாரங்களில் குடியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் மோசையை கொண்டு கற்பித்த காரியம் எழுதியிருக்கதை கண்டார்கள். கூடாரத்துல குடியிருந்தாங்க அப்படின்றத சொல்றாரு. ஆகையால் எழுதியிருக்கிறபடி கூடாரங்களை போடும்படிக்கு நீங்கள் மலைகளுக்கு புறப்பட்டு போய் ஒலிவ கிளைகளையும் காட்டு ஒலிவ கிளைகளையும் மிருது செடிகளின் கிளைகளையும் பேரிச்ச மட்டைகளையும் அடர்ந்த மரக்கிளைகளையும் கொண்டு வாருங்கள் என்று தங்களுடைய சகல பட்டங்களிலும் எருசலேமிலும் கூறி பிரசித்தப்படுத்தினார்கள். அப்படியே ஜனங்கள் வெளியே போய் அவைகளை கொண்டு வந்து அவரவர் தங்கள் வீடுகள் மேலும் தங்கள் முற்றங்களிலும் தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் தண்ணீர் வாசல் வீதியிலும் எப்ராயிம் வாசல் வீதியிலும் தங்களுக்கு கூடாரங்களை போட்டார்கள். இந்த பிரகாரமாக சிறியிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களின் சபையார் எல்லாரும் கூடாரங்களை போட்டு கூடாரங்களில் குடியிருந்தார்கள். இப்படியே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் நாட்கள் முதல் அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் செய்யாதிருந்து இப்பொழுது செய்தபடியால் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருந்தது. முதலாம் நாள் தொடங்கி கடைசி நாள் மட்டும் தினம் தினம் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிக்கப்பட்டது. 7 நாள் பண்டிகையை ஆசரித்தார்கள். 8ஆம் நாளவனில் முறைமையின்படி விசேஷித்த ஆசரிப்பு நாளா இருந்தது. அப்ப சந்தோஷமா இருக்க வேண்டியது எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும்ன்றதான். இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தது ஒரு ரிச்சுவலா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு, ஒரு சடங்காச்சாரமா. அப்படி எழுதக்கூடாது. இதை ஸ்பிரிச்சுவலா பார்க்கணும், இதை சிம்பாலிக்கா பார்க்கணும். இது ஒரு ரிவைவலை பத்தினது. நீங்க இன்னும் மேல போகணும்னா உங்களுக்கு தெரியாது. இது ஒரு ரிவைவல், ஒரு இழந்து போன மகிமைய திரும்ப கர்த்தருக்கு கொண்டு வராங்க. ஒரு ஆராதனை, தொழுது கொள்றத திரும்பவும் கொண்டு வர்றாரு நெகேமியா. இதான் ரிவைவல்ன்றது. அப்ப முதலாவது மனம் திரும்பணும், ரெப்பண்டன்ஸ். ரிவைவல்
ஜனங்களை வைத்து எழுப்புதல் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் எழுப்புதலை கொண்டு வர போறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணுவாரு? வசனத்தை தான் பேசுவார். வசன எழுப்புதல் தான். இனி வர ஒரு பெரிய எழுப்புதல் வசனத்தின் எழுப்புதலா இருக்கும். வசனம் தான் எங்க போனாலும் வசனத்தை வசனமா, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற இடம்தான் ஜனங்க கூடுவாங்க. ஏன்னா ஜனங்கள் கஷ்டப்படும் போதுதான் இதுக்கு என்ன வழின்னு தேடுவாங்க. அதுக்கு தான் இவ்வளவு இறுக்கமான சூழ்நிலை உண்டாகுது. ஏன் இறுக்கமான சூழ்நிலை உண்டாகுதுன்னா, கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல தேடல, கர்த்தரை அறிய வேண்டிய விதத்துல அறிந்து கொள்ளாதனால கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல தேடாம இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு கொண்டாடுவார் எல்லாரையும். அதுதான் கொண்டு வர்றார். இதுவரைக்கும் பார்த்த ஊழியம் இல்லை, வித்தியாசமான ஒரு ஊழியம் நடக்க போகுது.